அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ நம்மளது ஒரு சிறந்த தவம் பண்ணணும். 1/2 மணி நேரம் நம்ம வாசியோக தவம் பண்ணணும். வாசியோகம் தவம் பண்ணிவிட்டு, ஏன்னா தவம் பண்ணுறதை நெட்டில் எடுக்க முடியாது, அதனால் தவம் பண்ணி முடிச்சுட்டு 45 நிமிஷம் நம்ம தவம் பண்ணணும். நாடி சுத்தி பயிற்சியிலிருந்து 45 நிமிஷம் பண்ணணும். 45 நிமிஷம் தவம் பண்ணினீங்க. இங்கே 45 நிமிஷம் நான் டைம் குறித்து வச்சுருக்கிறேன். ஆனால் 45 நிமிஷம் பண்ணணுமான்னு உங்களுக்கே தெரியாது. அதுதான் இந்த 4 பேர் 5 பேர் கூட்டு தவத்தில் உட்காந்து பண்ணுறதுனுடைய மகிமை. தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது என்னென்னா, கைகால் வலிக்கும் பிடிக்கும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் மேலே நம்மளால் பண்ண முடியாது. 4 பேரோட சச்சங்கத்தில் கலந்து உட்காந்து பண்ணும்போது அந்த தவம் போகிற டைம் உங்களுக்கு தெரியாது. 3/4 மணி நேரம் ஆச்சா, 1/2 மணி நேரம் ஆச்சானா கூட தெரியும். ஆனால் ஒரிஜினலாக 45 நிமிஷம் பண்ணியிருக்கிறோம். நம்ம பேசுகிறதெல்லாம் நிறுத்திட்டு மூச்சு பயிற்சி ஆரம்பித்ததுலேருந்து கடைசியில் உடல் சமநிலை தவம் பண்ணுற வரைக்கும் 45 நிமிஷம் நம்ம எடுத்துருக்கிற தவத்துக்கு. ஆனால் 45 நிமிஷம் போச்சான்னு உங்களுக்கே தெரியாது. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் தவத்தில். அதனால தான் ஆகையினால இப்போ தவம் நிறைவு பண்ணிட்டோம். உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கேட்குறதுனா கேளுங்க. சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால், மனசுக்குள்ளே பல விதமான சந்தேகம் இருக்கும். இப்போ 2-3 மாதமாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் தியானத்தை பற்றி உண்டான சந்தேகமோ அல்லது வேறு பொதுவான ஆன்மீக சந்தேகமோ வேறு எதுவாக இருந்தாலும் கேளுங்க. அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீர்வு சொல்லலாம். ஆனால் மனசுக்குள்ளே ஆசிரமத்துக்கு வந்துட்டு வெளியே போகும்போது கொஞ்சமாவது ரிலாக்ஸாக போகணும். மனக்குமரலோட மனப்பாரத்தோடு போகக்கூடாது. உங்கள் சந்தேகத்தை கேளுங்க, தெளிஞ்சிக்கிட்டு போங்க. சொல்லுங்கள் ஐயா. நம்ம கேட்ட முன்ன கர்ம வினைகளை பத்தி கேட்டங்கய்யா. கர்ம வினை ஒன்று சொன்னீங்க, ஆகாசிய கர்மா, சஞ்சித கர்மா, பிரார்த்தன கர்மா, நிஷ்கர்மிய கர்மா, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் என்ன, மொத்தம் எத்தனை இருக்கு, அதெல்லாம் என்னங்கிறது? அது ஆன்மீகத்தில் எண்ணிக்கைகளை போனீங்களா, ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு எண்ணிக்கை சொல்லுவாங்க. பொதுவாக சொல்கிறது முன்வினை பின்வினை. உங்கள் மனசு எவ்வளோ நிற்குமோ அதை உங்களுக்கு கொடுத்தா போதும்பாங்க. அதெல்லாம் யாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து ஆசிரமவாசியாக வாழ்ந்து குடும்பம் இல்லாத, குட்டி குழந்தை இல்லாத, தனிப்பட்ட முறையில் பிரம்மச்சரியத்திலேருந்து வாழ்கிறவங்களுக்கு பலவிதமான உபதேசம் இருக்குது. அவங்களுக்கு பலவிதமான கட்டுமானம் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் ஏட்டு இந்த பிரபஞ்சத்தை சொல்லி வருவாங்க. சராசரி குடும்ப மனிதனாக இருக்கிறவனுக்கு அவளை சொல்லி பிரயோசனம் இல்லை, தேவையில்லை. அதனால தான் எண்ணற்ற கோள்கள் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற 9 கோள்கள் மட்டும் உங்கள்கிட்ட காட்டுவான் இறைவன். 2 காது, 2 கண், 2 மூக்கு துவாரம், வாய் 1 7, கீழே 2 9 மலை ஜலம் கழிக்கிறது. 9 நவக்கிரகம் இருக்குதில்ல, 9 உறுப்பு இருக்குது உங்கள்கிட்ட. இது போதும். ஆனால் 9 நவக்கிரக கோள் தான் இருக்குதா? மேலே நூற்றுக்கணக்கான நட்சத்திர ஸ்டார் பார்க்குறீங்கல்ல, அவ்வளவும் இங்கே கொடுத்துருக்காங்களா? 9 தானே கொடுத்துருக்காங்க அதில். அப்போ இந்த பூமி சொல்கிற போது என்ன ஆகுதுன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா பக்கம் மாற்றி உங்களுக்கு மட்டும் எங்காவது இன்னொருத்துக்கு வேணுமில்ல உலகத்துக்கு. அதனால் பூமி சொல்கிற போது மாறி மாறி வர்றதுனால நம்மக்கிட்ட நேரடியாக தாக்குறது இந்த 9 கோள்கள் தான். அதனால் பலவிதமான கர்மாக்கள் இருந்தாலும் முன்வினை பின்வினை தான் பல ஆயிரம் ஆண்டு காலமாக மக்களுக்கு சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த முன்வினை பின்வினைக்கு அடையாளமாக தான் சஞ்சீத கர்மா, பிராரத்த கர்மா. சஞ்சீத கர்மாங்கிறது நீங்கள் விவரம் தெரிஞ்சு அம்மானு கூப்பிடுறதுக்கு முன்னாடி தொடங்கினது. அப்பா அம்மா விந்திலிருந்து, அவங்க அப்பா அம்மா விந்திலிருந்து சஞ்சீத கர்மா பெரிய மூட்டை. பிராரத்த கர்மா நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் வர்றது பிராரத்த கர்மா. இந்த சஞ்சீத கர்மா, பிராரத்த கர்மா. இதை அடையாளம் காட்டுறதுக்கு தான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க இருமுடி கட்டிக்கிட்டு போவாங்க. 2 முடி கட்டி தோளில் தூக்கி போட்டு போவாங்க. குருநாதர் தூக்கி வைப்பார் இருமுடி. ஐயப்பா, இந்த முன்வினை ஒன்று எங்கள் அப்பா அம்மா செஞ்சதோடு வந்துட்டேன், பின்வினை ஒன்று நான் இது வரைக்கும் உன்னை சந்திக்கிற வரைக்கும் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கலாம், நல்லதும் பண்ணியிருக்கலாம். அதனால் எங்கள் அப்பா அம்மையினை முன்வினை சஞ்சீத கர்மா, இது பிராரத்த கர்மா. நான் பிறந்ததுக்கப்புறம் நான் விவரம் தெரிஞ்சு செஞ்சது பிராரத்த கர்மா. பிறந்ததுக்கப்புறம் இந்த 2 வினை, முன்வினை பின்வினை, இரு முடியும் தூக்கி உங்கள்கிட்ட வச்சுட்டு, ஐயப்பா நீ பார்த்துக்கப்பா, புரியுதுங்களா, நீ பார்த்து என்னை சுத்தமாக அனுப்பப்பான்னு கேட்குறது தான் இருமுடி கட்டிக்கிட்டு போகிற பழக்கத்தை வச்சுருக்காங்க. அதுதான் முன்வினை பின்வினை. சஞ்சீத கர்ம, பிராரத்த கர்மா. ஆகாமிய கர்மான்னு ஒன்று வரும் இடையில. இந்த 2 சேர்ந்து வரும். சஞ்சீத கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு வரும். நிஷ்காமிய கர்மாங்கிறது அது என்னென்னா, பிறருக்கு உதவி செய்கிறது, பிரதிபலன் எதிர்பார்க்காத
தன் கடமையை செஞ்சுட்டு போகிறது நிஷ்காமிய கர்மா. மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது நிஷ்காமிய கர்மா. அதனால் வந்து நிஷ்காமிய கர்மாங்கிறத எந்த பிரதிபலனும் இல்லாத நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உயிருக்கோ அல்லது உடலுக்கோ மனசுக்கோ 5 விதமான உதவி இருக்குது. ஏதோ ஒரு வகையில் மனிதனாக பிறந்த உதவி செய்யணும். அதுதான் அது வந்து கர்ம யோகம் வாங்க. அது கர்ம யோகா. கர்மானா செயல், யோகம்னா நல்ல செயல் செய்யுது. அப்போ 5 விதமான கர்ம யோகம் நம்ம செய்யலாம். கர்மானா செயல், யோகம்னா அதோடு ஒண்டி செய்கிறது. அதனால் கர்ம யோகம். யோகம்னா நல்ல மனதோட முக சிரிஞ்சு சஞ்சலம் இல்லாத செயல். அதனால் கர்மாவில் வந்து 5 விதமான தியானம் பண்ணலாம். இந்த 5 விதமான கர்மா இருந்தாலும் சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம், இத்தனை விதமான கர்மா இருந்தாலும் இந்த கர்மா எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி ஜீவ முக்தி பிரம்ம ஐக்கியம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறது நல்ல கர்மா செய்யலாம். அதனால் நாம் வந்து தானம் தர்மம் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே வென்றுக்கிட்டு வரலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ மகாபாரதம் இருந்தாலும் இன்ன வரைக்கும் எப்பவுமே போற்றி புகழ்றது கர்ணனை மட்டும்தான். கர்ணன் ஒன்றை தவிர யாரும் வணங்க மாட்டாங்க. கர்ணன் போல் குடைவெல்லாம் இருக்குமாங்க. அப்படின்னா 5 விதமான தர்மம் செஞ்சு கொள்ளலாம். நம்ம உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் ஒன்று பூமி தானம் பண்ணலாம். அந்த காலத்தில் பண்ணி நாங்கள் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. பெரிய காடு இருந்ததுன்னா காட்டு பக்கம் வாழ்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அவன் 100 ஏக்கரா 200 ஏக்கரா பட்டா போட்டு வச்சுருப்பான். இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து அறியாமல் மக்களுக்கெல்லாம் இடத்த வாங்கி வைக்க பிடிக்க வைக்க தெரியாது. அவன்லாம் சீட்டு குறித்து பட்டா போட்டு அவன் பேரில் வச்சுருப்பான். அவன் பார்த்து மனசு வச்சு இந்த ஏழை ஜனங்களை வளர இந்தாப்பா நீ ஒரு 4 சென்ட் வச்சுக்க, நீ ஒரு 4 சென்ட் வச்சுக்கன்னு மலை அடிவாரத்தில் அங்கேயும் கொடுப்பாங்க அந்த காலத்தில். இப்போ அரசாங்கம் கொடுக்குறதில்ல இலவச பட்டா. அந்த மாதிரி செல்வந்தர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா இல்லாதவன் கட்டிக்குவான். அவனுக்கு ஒரு இடம் பூர்வீகத்துக்கு இடமாகும். அதனால் அந்த சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு தருவாங்க. ஒரு பள்ளிக்கூடம் கட்டிக்கிறதுக்கு ஊருக்குள்ளே சில பேர் சுடுகாட்டுக்கு இடுகாட்டுக்கெல்லாம் தருவாங்க. இதெல்லாம் பல பேருடைய தானம் தர்மம் பண்ண இடம் தான் அங்கங்கே கொடுத்துருக்குது. அதனால் தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து பூமி தானம் அது பண்ணுறது ஒன்று பூமி தானம், இன்னொன்று கோதானம் இருக்குது தியானம் பண்ணுறது. கோதானங்கிறது ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு பசுமாடு வாங்கி கொடுத்தீங்களா, அந்த பசுமாட்டில் ஒரு பால் கீழே கறந்து அதை மேய்ச்சி அந்த பெரியவங்க வயசானவங்க அதை வச்சு ஜீவனாசம் பண்ணிக்குவாங்க. அல்லது ஒரு கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்களா கூட அந்த பசுமாடு கோயில் பால் பீச்சு அது சாமிக்கு அவசியம் பண்ண வச்சுக்குவாங்க. அதனால் ஒன்று பூமி தானம், ஒன்று கோதானம், இன்னொன்று வஸ்திர தானம். ஒரு பெரியவங்களை பார்க்க போகிறவங்க வயசானவங்க அவங்க இப்போ வேலைக்கு போகிறது இல்லை, ஒரு நோம்பினோடி நல்லது நாள் கட்டினால அவங்களால துணி எடுக்க முடியாது. அவங்கள போய் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு பெரியவங்கிட்டு இருந்தாங்க ஒரு செட்டு துணி கொடுத்துட்டு வஸ்திர தானம் பண்ணலாம். இது இன்னொன்று 4 பேர்த்துக்கு பசியாக இருக்கிறாங்க, ரோட்டு வாசிங்க அல்லது மாதம் 2 நாள் நம்மளால் முடிஞ்சது மாதம் 2 நாளைக்கோ ஒரு நாளைக்கோ இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து பழக்கலாம் அப்படின்னு அன்னதானம் பண்ணலாம். அப்போ 1 பூமி தானம், 2 கோதானம், 3 வஸ்திர தானம், 4 அன்னதானம். இந்த 4 தானத்தை பண்ணலாம். 5 தானத்தில் 4 தானத்தை பண்ணலாம். ஒரு தானம் வித்யா தானம். வித்யா தானம் இந்த மாதிரி அறிவு அறிஞ்சுவீங்க, அறிவை தெரிஞ்சுக்கிட்டுவீங்க. பள்ளிக்கூடத்து ஆசிரியராக இருந்தால் 4 குழந்தைங்களுக்கு சாயந்தரம் டியூஷன் சொல்லித்தரலாம். ஆன்மீகம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் 4 சீடர்கள் கூட்டு குறைச்சி இந்த மாதிரி மெடிடேஷன் தியானம் பிறப்பு ரகசியத்தை பற்றி சொல்லித்தரலாம். இது வித்யா தானம். ஒன்று பள்ளிக்கூட ஆசிரியர் புறக்கல்வி, அது வந்து அறிவியல் கல்வி சொல்லித்தரது, அது தியானம் தான். அறிவியல் கல்வி சொல்லித்தரலாம். இது ஆன்மீக கல்வி நம்ம சொல்லித்தரோம். இது வந்து வித்யா தானம். இந்த ஒரு தியானம் படித்தவங்க தான் செய்ய முடியும். மற்ற 4 தானம் 60 நாள் செய்யலாம். இதுதான் இந்த கர்மாவை கொண்ட விஷயம். அப்போ இந்த மாதிரி இதில் ஏதோ ஒன்று செஞ்சு பழகும்போது உங்கள் பாவப்பதிவு கரையும். அதுக்கு எல்லை கிடையாது, எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபா கடன்பட்டிருந்தால் சீக்கிரம் தீர்த்தரலாம். 1 கோடி ரூபா கடன்பட்டிருந்தா எத்தனை நாளைக்கு தீர்க்கணும். அது மாதிரி நம்ம பதிவு எவ்வளோன்னு அது யாரும் எந்த மகான்களும் கணிச்சு சொல்ல முடியாது. துன்பம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா நமக்கு இன்னும் பதிவு கழியல, பழிவு நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அது அந்த முடிகிற வரைக்கும் பொறுமைப்பட்டு தான். எல்கேஜி வச்சுட்டு எல்கேஜியில் வச்ச பிள்ளைய உங்களுக்கு எம்பிஏ படிக்கலின்னு எல்லாம் எம்பிஏ படிக்குது அடுத்த விட்ட பார்த்து பொறாமப்பட்டு என்ன பண்ணுறது. 23 வருஷம் அந்த பிள்ளைக்கு ஆனால் எம்பிஏ படிக்கும். அப்போ 23 வருஷம் பொறுமையாக இருக்குது. எல்கேஜியில் வச்சோன்னு எம்பிஏ படித்து எடுத்துட்டுக்காரன் பிள்ளை வேலைக்கு போயிடுச்சுன்னா அது ஏற்கனவே 23 வருஷம் படித்து போயிடுச்சு. அந்த விட்டு பொறாமப்பட்டு என்ன பண்ணுறது. நான் எல்கேஜி படிக்கும்போதே நீ இந்த மார்க் வாங்குது இதெல்லாம் எங்கே உருப்படியாக போகுதுன்னா அந்த எம்பிஏ படித்ததை பார்த்து பொறாமப்பட்டு என்ன நீ 23 வருஷத்துக்கு பாடுபட்டுட்டு அப்புறம் சொல்லு. அதனால் பொறுமை தான் முக்கியம். அது பொறுமை முக்கியம். அதுதான் கர்மாங்கிறது. அப்படி எந்த கர்மாவாக இருந்தாலும் அழிக்கிற சக்தி தர்மத்துக்கு உண்டு. சங்கீத கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது என்னென்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு தோண்டும். ஆகாமிய கர்மானா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் சேர்ந்து சொல்ல. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க,
ஒரு பள்ளிக்கூடம் கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் வருது, அல்லது ஒரு ஆசிரமம் கட்டி வைக்கலாம், 4 பேத்துக்கு தியானம் சொல்லி தரலாங்கிற எண்ணம் வருது. அப்போ இது வந்து ஒரு உயர்ந்த நிலை. இது உங்கள் ஒப்பம்மாளுக்கு அந்த புத்தி இல்லை, நினைவு வந்ததில்லை, உங்கள் ரத்தத்திலே இல்லை. நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்துமே கூட நீங்கள் அந்த நினைக்கல. ஆனால் ஏதோ ஒரு டைமில் திடீர்னு இந்த இடையில வந்து நுழையுது இந்த எண்ணம். அப்போ என்னென்னா ஏதோ மகான்களது ரிஷிகளது ஏதோ ஒரு வான்காந்தத்திலிருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் வந்து கிடைக்குது. இது 3ஆவதாக கிடைக்கிறது. சஞ்சீத கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் வந்து தோன்றும் செய்கிறது, நம்மளை அறியாத. அது கெட்டதுமாக கூட இருக்கலாம், நல்லதும் செய்யலாம். அது இதை விட ஏற்கனவே இருக்கிறத விட மோசமான நிலைக்கும் கொண்டு விடும், உயர்ந்த நிலைக்கும் கொண்டு விடும். நம்ம மனநிலை எதை நாடி போகுதோ அதை நாடி வந்து ஒட்டும். நிறைவேறாத ஆன்மாலாம் இருக்குல்ல, நிறைவேறாத ஆன்மாக்கள்லாம் சுற்றுதல் ஏற்கனவே சோர்ந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சோல்வாக இருந்தால் அவங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைவேறின ஆன்மா நல்லா தைரியமாக நல்லா இருக்குதில்ல செஞ்சால் நாம் இன்னும் நாம் ஒரு ஏதாவது ஒரு உதவி செய்கிறதுக்கு உடல் வேணும். அந்த ஆன்மா மேலே சுற்றிட்டு இருக்குது, நல்ல ஆன்மா. சரி, இந்த அம்மா நல்லா தியானம் பண்ணுது, நல்லா விரும்புது, தொடர்ந்து தியானம் பண்ணுது. அப்போ தியானம் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் இல்லாத சூழ்நிலை இந்த அம்மாளுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம், தியானம் பண்ணுறதுக்கு சிக்கல் இல்லாத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலான்னு அந்த ஆன்மா வந்து போந்துக்கிட்டு உங்களுக்கு செய்வாங்க. நல்ல ஆன்மா அது வந்து உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்கும். நல்ல கர்மா, நிஷ்காமிய கர்மா, நல்லது செய்கிறதுக்கு வர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஆன்மா ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணால் தான் நாம் இதெல்லாம் பேச முடியும். நாம்ளே பேச முடியும். இப்போ நான் பேசுகிறது எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது அடிச்சு விட கூட தெரியாது. எனக்கு 30 வருஷம் வரைக்கும் என்னன்னே தெரியாது. 33ஆவது வயசில் தான் உபதேசம் வாங்க போகிறேன். இப்போ உபதேசம் வாங்கி 32 வருஷம் ஆகுது. அதனால் நம்ம யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி கூடும்னு தெரியாது. சஞ்சீத கர்மா, பிராரத்த கர்மா, முன்வினை பின்வினைங்கிறது அது நம்ம ரத்த சம்மந்தமாக வருது. மற்ற கர்மாலாம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தில் வான்காந்தத்திலேருந்து கிடைக்கிறது. சரிங்கய்யா, என்னதான் தவம் யோகம் பண்ணனாலுமே ஜீவகாருண்யம் பண்ணாமல் வந்து முக்தி அடைய முடியாதுங்கிறாங்க. எப்படி அது வந்து ஜீவகாருண்யம் பண்ணாமல் முக்தி அடைய முடியாதுன்னு சொல்கிறத நாம் பெரும்பாலும் ஏற்றுக்க முடியாது. அது அந்த மாதிரி எப்படி ஏற்றுக்கிறாங்களே தெரியாது. சாமி கோயிலுக்கே வாழ்நாள் முழுவதும் எட்டி பார்க்காத இருக்கிறான், ஜீவகாரண்யமே பண்ணாத இருக்கிறான், நல்லா கோடீஸ்வரனாக இருந்துட்டு தானே சாவறான். பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் இந்த உலகத்தில் பேர் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் கண்ணெது பேர் எத்தனையோ பேர் இருக்குது, சாமியே இல்லைங்கிறான், ஜீவகாரண்யம் பண்ணதில்லை, அவனு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் வாழ்வான்னு சொல்கிறீங்கல்ல, அந்த வாழ்வான் வாழ மாட்டான். வாழ்வான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வாழ்வான்னு சொல்கிறதுனா இவெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றோம் அப்படின்னா அதுக்கு நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அது ஒரு சப்ஜெக்ட், அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்னென்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறேன். அப்போ ஜீவகாரண்யம் பண்ணானா பண்ணலினா, இப்போ வள்ளலார் பற்றி ஏன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஜீவகாரண்யம் தொடங்கினதுனால தானே பேசுகிறோம். அணையா அடுப்பு பற்ற வச்சார் 1857ஆம் ஆண்டு. 1967ஆம் ஆண்டு அடுப்பத்து வைக்கிறார். 1973ஆம் ஆண்டு சத்திய ஞான சபையில் சத்திய ஞான சபை கொடியேற்றுறாரு. 1874ஆம் ஆண்டு அவர் அடக்கமாகிறார். 1873 சத்திய ஞான சபை கொடியேற்றுறாரு. மஞ்சவர்ணம் வெள்ளை வர்ணம், சிற்றம்பலம் பொன்னம்பலம் ரெண்டையும் இங்கே காமிச்சிட்டார். இதுக்கு அடையாளமாக நான் வெளியே வச்சுருக்கிறேன், அதையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த ரெண்டுக்கு இடையில் ஜோதி எரியுது. இந்த ரெண்டுக்கு இடையில் ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. சிற்றம்பலம் பொன்னம்பலத்துக்கு இடையில் ஜோதி நீங்கள் பார்க்கணும். இங்கேயே பார்க்காதீங்க, வெளியே அடையாளத்துக்கு வச்சுருக்கிறேன். ஆனால் அதைத்தான் பார்க்குறாங்களோடைய சில பேர்த்தை தவிர சில பேர் தான் இங்கே வந்து பார்க்குறாங்க. பெரும்பாலானவர் அதைத்தான் பார்க்குறாங்க. அந்த வெள்ளை வர்ணம் மஞ்சள் வர்ணம் இங்கே நெத்தியில் இருக்குது, அந்த ஜோதி நெத்திக்கு உள்ளே இருக்குது, இங்கே தான் பார்க்கணும். அது அதனால் அன்றைக்கி எடுத்து வச்சு அணையா அடுப்பு அவர் எரியுது. உலகம் முழுவதும் இன்றைக்கி தர்மசாலை இருக்குது, அன்னச்சத்திரம் இருக்குதுன்னா அதுக்கு வித்துட்டவர் 1867ஆம் ஆண்டு 10 வச்ச அடுப்பு இன்ன வரைக்கும் எரியுதுன்னா அவர் தான் காரணம். அதுதான் அவர் நினைக்கிறீங்கல்ல ஜீவகாரண்யம்னு. அப்போ இந்த ஜீவகாரண்யமே பண்ணாத வாழ்ந்து செத்தான்ல, அவன் செத்தான், அவனு என்ன அவனுக்கு இருந்தால் வாழ்ந்தேன்னு போனான்னு அவன் 4-5 விஷயம் யாருக்கு பிரயோசனம் அப்படி தானே சொல்லுவீங்க. அதனால் ஒருத்தரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறதா இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தரை பற்றி நினைக்கிறதுலாம் இங்கே வாழ்கிறதில்ல. முக்தி அடைகிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. முக்தி அடைகிறதுக்கு இந்த உயிர் உற்பத்தியான இடம் எது? நிறைய ஜீவகாரிணி தெரியும், அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்ல வாழ்த்து கிடைக்கும், நல்ல பிறப்பு எடுக்கும்.
நல்ல பிறப்பு எடுத்த என்ன பிறக்கிற குழந்தைங்களாம் சிரஞ்சீவியமாக நல்லா இருக்கும், நல்ல பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க, செல்வந்தராவாங்க, நல்லா இருப்பாங்க. அப்போ பிறப்பே வேண்டான்னா, பிறப்பு வேண்டாங்கிறவன் புண்ணியமும் பண்ண மாட்டான், பாவமும் பண்ண மாட்டான். ராமகிருஷ்ணர் யாருக்காவது தர்மம் பண்ணாரா? ரமண மகர்ஷி யாருக்காவது தர்மம் பண்ணாங்களா? அவங்களே தானே கோயிலில் உட்காந்துருக்காங்க, அவங்க எப்படி தர்மம் பண்ணுவாங்க? அவங்க எப்படி தர்மம் பண்ணுவாங்க? நான் சொல்கிறது விளங்குதா? அவங்க தர்மம் பண்ணாங்களா? அதாவது அறிவு தானே தியானம் தர்மம் பண்ணாங்க. அறிவு நோய் வந்து ஒருத்தர்கிட்ட போனால் நோய் தீந்துரும்னு ஒரு மனசு வந்து உன்னுடைய மனமே அங்கே பாதி இவர்கிட்ட போயிட்டு வந்தால் நோய் தீந்துரும்னு மனசே சொல்லிடுது, அங்கே தீந்துரு. மற்றவங்கிட்டு போகும்போது அந்த நினைப்பு வரலையில்ல. இங்கே போயிட்டு வந்தால் 5 வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தானே போகிறேன். 5 வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நீயே முதல்ல சொல்லிட்டியே, மருந்தையே கொடுத்துட்டியே. அது வழிகாட்டி, அது உனக்கு முன்னாடி ஒரு பொருள் தேவைப்படுது. ஆன்மீகத்தை அருவத்தை அறியாதவனுக்கு உருவ பொருள் தேவைப்படுது, அதுக்காக சொல்லி வச்சிருக்கிறான். 5 வெள்ளிக்கிழமை நீ தானே போகிற, நீ தானே சொல்லிக்கிற. அவரை போய் பார்த்துட்டு வாங்க ஒருக்கா, எல்லாம் மனசு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்கள, உன்னுடைய எண்ணமே குணப்படுத்திடுதுமா. அப்போ அவர் பார்த்தோன்னே உனக்கு மனசு ஒரு சந்தோஷம், உனக்கு நீயே தான் குணப்படுத்திக்கிற. அவங்ககிட்ட போய் நின்றுட்டு வந்தால் அவங்க அமைதியில் இருக்கிறாங்க. அந்த அமைதியில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வீட்டில் தவம் பண்ணுறது இங்கே பண்ணதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குமில்ல, அந்த வித்தியாசம் அங்கே கிடைக்கிறதுனால உங்கள் மனசு சந்தோஷப்படுது, அறிவறிப்பு இல்லாத இருக்குது. ஏன்னா அவங்க நிசப்தமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பொறாம குணம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நிசப்தமாக இருக்கிறாங்க, அதனால் நல்லா இருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. என்னம்மா சித்தர் வழி வழிபாடு பண்ணுறவங்க தியான நிலையை சமாதி பண்ண சொல்லுவாங்க. அது குழி இறக்குறதும்பாங்க, குழி இறக்குறது. சித்தர் வழியில் உயிர் வழிபாடு பண்ணுறவங்க, பக்தராக ஞானிகள் மகான்கள் இந்த வழியில் பண்ணுறவங்க படுக்க வச்சு பண்ண சொல்லுவாங்க. அப்படியே நிசத்தமாக படுத்திருக்கிற மாதிரி அப்படியே மண்மறைவு பண்ணுவாங்க. சித்தவர் இந்த சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க தியானம், சித்தர் எல்லாமே அவங்களும் தியானம் பண்ணுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க சித்தர் வழி பண்ணுறவங்க சமாதி தான் இறக்குவாங்க, படுக்க வைக்க மாட்டாங்க. பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்துக்கு வந்து, பக்தி மார்க்கத்தில் இருந்து ஞான மார்க்கத்துக்கு வந்து வழிபடுறவங்க அவர் படுக்க வச்சு பண்ணுவாங்க. அதனால் இது சிறப்பாக அது சிறப்பான அதுலலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாமே சிறப்பு தான். அவங்க மனம் எது விரும்புதோ சொல்லிட்டு போவாங்க. என்னோட அவங்க என்னை சித்திரம் வழியே அடக்கம் பண்ணிடுங்க அப்படிம்பாங்க, அல்லது என்னை படுக்க வச்சு சமாதி பண்ணி அவங்க சொல்லுவாங்க, சொல்லாதவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ நானே எப்படிங்கிறது சொல்லி வச்சுருக்கிறேன், இப்போவே சொல்லி வச்சுருக்கிறேன். நாளைக்கு ஏதாச்சும் மிஸ்ஸுங்க பண்ணிட்டா அதனால் எப்படிங்கிறது இப்போவே தான் சொல்லி வச்சு, உசுறு எந்த நேரத்தில் யாருக்கு போகணும்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி பண்ணிடுங்க, சடங்கெல்லாம் பண்ணிக்கூடாது, பிடிக்கூடாது. வெளி உலகத்துக்கு தெரியும், வீட்டுக்காரன் சொல்லிட்டு போனான்னு கேட்பாங்கல்ல. அதனால் அதுக்குனால எப்படி இருக்கணும், நான் எங்கள் பசங்க பிள்ளைங்க போல எங்கள் பிள்ளைக்கு மேலே கூட சொல்லி வச்சுருக்கிறேன், இப்படி தான் பண்ணணும், நாளைக்கு சாங்கி பண்ணிக்கூடாது, எண்ணெய் தண்ணி தீக்கூடாது, அதெல்லாம் செஞ்சக்கூடாது, நம்ம சொல்லி வச்சுட்டு. அப்போ தான் எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லுமில்ல, இல்லைன்னா ஊரில் இருக்கிற வந்து கும்மாள் அடிச்சுட்டு போயிடுவான். அதனால் சாவு எப்படி வேணாலும் வரட்டும், நாம் விரும்புகிற சாவை சொல்லி வச்சிடணும், எப்படி அடக்கம் பண்ணால் நல்லா இருக்குன்னு. அதனால் படுத்துக்கிட்டு பண்ணுறதும் நல்லது தான், உட்காந்துக்கிட்டு அது மண்மறைவு பண்ணுறது ரெண்டுமே மண்மறைவு தான். இந்த மண்ணில் மேலே இருந்தாங்க, இப்போ மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. என்னவா சொல்கிறாங்களா உங்களுடைய, அதாவது சித்தர் வழிப்படி தியானம் பண்ணி வர்றவங்கள, சித்தர் வழிப்படி தியானம் பண்ணுறவங்கள உங்களுக்கு சப்பனம் போட்டபடியே அது குழி இறக்குறதுன்னு சொல்லுவாங்க, குழி இறக்குறதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து தியானம் உருவ வழிபாட்டிலேருந்து அருவ வழிபாட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களா என்னை வந்து மண்மறைவு பண்ணியிருப்பாங்க. அதனால் குறுக்கி நீட்ட வாக்கில் போட்டுருங்க, அப்படியே எடுத்துக்கொண்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது இது சிறப்பு, அது சிறப்புங்கிறது. இருக்கிறவங்களுக்கு திருநீர், வில்வம் அதெல்லாம் போடுறாங்க, துளசி அதெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அது எதுக்காக? அது வந்து இந்த உடம்பை வந்து கொஞ்சம் நாளைக்கு பாதுகாக்கும். திருநீர் வந்து உடம்பில் இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சிடும், திருநீர் பட்ட நீரை உறிஞ்சிடும். நீர் வந்து உடம்பில் இருக்கிற நீரை வந்து திருநீர் அதிகம் போடுறது உறிஞ்சிடும். இந்த வில்வத்தலையில நல்லா வைப்ரேஷன் கிடைக்கும், அதில் வந்து விந்து சக்தி உள்ளது, சக்தி தியான சக்தி உள்ளது வில்வத்தலை, துளசி, இதைத்தான் மாற்றி மாற்றி போடுவாங்க. நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துளசி ஒரு முறை அடிக்கிடுவாங்க, 90 ஒரு முறை போடுவாங்க, மறுபடியும் வில்வத்தலை போடுவாங்க, மறுபடியும் துளசி போடுவாங்க, அரை குழி வரைக்கும் அப்படி போடுவாங்க சில பேர். அதுக்கு மேலே இந்த ஜீவனை வைப்பாங்க, ஜீவனை சுற்றி 90 போடுவாங்க. துளசி,
வில்வமலை, 90 துளசி, வில்வமலை இது தான் போடுவாங்க. வெட்டிவேர் போடுவாங்களா? அது நான் கேள்விப்பட்டதில்லை. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டது. இந்த 3 முக்கியம். வில்வமலை, துளசி, 90 3 முக்கியமாக போடுறத பார்த்துருக்குறேன். அதெல்லாம் வேறு தேவையில்லை. மற்றபடிக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீட்டு வாக்கில் மண் மறைவு பண்ணுறீங்க, ஒரு அடி உயரத்துக்கு மணல் போடுவாங்க. 1 அடி உயரத்துக்கு மணல் போட்டுட்டு இந்த ஜீவன் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே மண் மூடி பண்ணிடுவாங்க. அவங்க எந்த விதமான தலையும் போட மாட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் அடக்கம் பண்ணுவாங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. சில பேர் போட மாட்டாங்க. மணல் போட்டு வைப்பாங்க. மணல் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மணல் போட்டுட்டு மேலே வந்து மண்ணை மூடி பாடுவாங்க. சில பேர் அப்படி பண்ணிடுவாங்க. அதனால் அதெல்லாம் என்னென்னா, அந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் பண்ணுனா கொஞ்சம் நாளைக்கு அந்த உடம்பு வந்து உள்ளே வந்து சீக்கிரமாக கெட்டு போகாத கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த வைப்ரேஷன் கொடுக்கறதுனால பண்ணுறது. அதை நாம் எப்படி சொல்கிறோமோ அப்படி செஞ்சுட்டு போவாங்க. ஆமாம், அதெல்லாம் அவங்கள தான் போய் கேட்கணும். மண் போட்டால் அரிக்கணும் தெரியும். அரிக்கத்தானே செய்யும். இப்போ உடம்பு அரிஞ்சு தானே வந்தது. அரிக்காது இருக்குமா? எந்த உடம்பு அரிக்காது இருக்குதுன்னு யார் எடுத்து பார்த்தது? அதனால் மண்ணிலிருந்து வந்த உடம்புக்கு மண்ணு போகட்டும். அப்படி வந்து மண்ணிலிருந்து எத்தனை சித்தர், 2 சித்தரை சொல்கிறாங்க. எத்தனை சித்தர் உடம்பு எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஒரு 4-5 பேர்த்த சொல்லுவாங்க. கொங்கணவர்னா அங்கே திருப்பதியில் இருக்கிறாரு, போகர் பழனியில் இருக்கிறாரு, தன்வந்திரி வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறாரு, திருமூலர் வந்து இங்கே சிதம்பரத்தில் இருக்கிறாரு, ஒரு 5-6 பேர்த்த சொல்லுவாங்க. எண்ணற்ற சித்தரை வந்துட்டு போயிருக்கிறாங்க. திருவள்ளுவர் எங்கே அடக்காயிருக்கிறாரு? அகத்தியரனுடைய உடம்பு எங்கே இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அகத்தியரை தான் கும்பிட்ற வச்சுக்கிட்டு அவரெல்லாம் எங்கே இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க வாழ்ந்துட்டு போனது புஸ்தகம் இருக்குதில்ல, அவங்க அறிவு பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்குதில்ல. இதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வழியோ. அந்த உடம்பு இருக்குதா இல்லையாங்கிற நதி மூலம் ரிஷி மூலம் நமக்கு போக வேண்டியதில்லை. உன்னோட உடம்பு இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிற? இல்லைனாலும் என்ன பண்ண போகிற? நீ கொடுத்த அறிவு என்ன சமுதாயத்துக்கு? பகவத்கீதை நூலை படிச்சுட்டு இருக்கிறோம். பகவத்கீதை எழுதணும்னு யாராச்சும் நினைக்கிறாங்களா? சொல்லுங்கள். கிருஷ்ணர் பகவத்கீதை எழுதினார். மகாபாரத்தை வேதவியாசர் எழுதினார். எத்தனை பேருக்கு வேதவியாசரை பற்றி தெரியும்? அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. வேதவியாசர் படத்தை வச்சுட்டா கும்பிட்றாங்க. மகாபாரத கதை தானே படிக்கிறாங்க. திருக்குறள் தானே படிக்கிறீங்க. திருவள்ளுவர் போட்டா வச்சுக்கிட்டு டெய்லி ஞாபகம் கும்பிட்டு அதை படிக்கிறான். அதனால் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது உங்கள் அறிவை வந்து சமுதாயத்துக்கு விட்டு போகிறீங்கல்ல, உங்கள் அறிவை பயன்படுத்துகிறான்ல, உங்கள் அறிவு தொடர்ந்து சமுதாயத்தில் பயன்பட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு மரணமில்லா இதுதான் நான் சொல்கிறது. இந்த உடம்பு சாவாத இருக்கிறது, அழுகாத இருக்கிறது, அது அடுத்த ஸ்டேஜ். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதுக்கு என்ன கேரண்டி? அது என்ன 3 வருஷத்துக்கு ஒரு கால் அது வருஷாந்திரம் கும்பிட்றப்பெல்லாம் நோண்டி பார்க்குறோமா? ஆஹா நல்லா இருக்குது, மறுபடியும் மூடிடுறோமா? அப்போ என்ன கேரண்டி அதுக்கு? அதனால் அதுக்குள்ளே நம்ம அதிகம் போக வேண்டியதில்லை, சிந்திக்க வேண்டியதில்லை. ஆனால் திருக்குறளை படிக்கிறோம், திருமந்திரத்தை படிக்கிறோம், திருவாசகத்தை படிக்கிறோம். அது மாதிரி நீ ஒரு வாசகத்தை கொடுத்துட்டு போ. திருவாசகம் கொடுத்த மாதிரி நீ ஒரு வாசகம் கொடுத்துட்டு போ. அதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னை பற்றி ஒருத்தர் நினைக்கணும். ஆமாம், இல்லை மரணமில்லா பெருவாழ்வு இன்னொரு வழி இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு 50-60 கோடி ரூபா பணம் இருக்குது. நீ கொஞ்சம் பக்தன் ஆயிடுற, கொஞ்சோண்டு இறை சக்தி தெரிஞ்சுக்கிற. சரி நம்மளெல்லாம் கும்பிட்டு போகணும், கோயிலுக்கு வரணும்னா ஈஸியாக ஒரு சாமி சிலையை வச்சிரு. முன்னாடி கூட்டம் வர்றதுக்கு சாமி சிலையெல்லாம் வராது. சாமி சிலையை ஒன்று வச்சுக்க. அங்கேயே பக்கத்தில் இன்னொன்று கட்டிடு, ஒட்டி அடக்கம் பண்ணிக்க. உன்னை வந்து கும்பிட்டு போவாங்க. ட்ரஸ்ட்டை கொஞ்சம் பணம் போட்டு போயிரு. பூஜை பண்ணுறவங்கள ஆளை நியமிச்சிரு. அதான் உங்களுக்கு சம்பளம் வருதில்ல பூஜை பண்ணுறவனுக்கு. பணம் இருக்குது, நியமிச்சிட்டீங்கல்ல. இது நடக்கும். ஏப்பா இது இந்த மாதிரி செல்வந்தர் சில பேர் செய்வாங்க. பண வசதி இருக்குது, என்னை கொண்டு தனியாக அடக்கம் பண்ணிடாதீங்க. ஜனங்க வந்துட்டு போகிறதுக்கு ஒரு சாமி வேணும். சாமி இல்லைன்னா கூட்டம் சேராது. வெறுமனையே தவம் பண்ணுற இடத்துல கூட்டம் வராது. அதனால் அந்த மாதிரி செய்வாங்க. அது நல்ல செயல் தான். அது நல்ல செயல் தான். அது கொடுப்பனை வேணும். எல்லாம் காசு இருக்கிறவனா செய்கிறானா? எல்லாம் செய்கிறது இல்லை. ஒரு நல்ல கோயிலை கட்டி பொதுமக்கள் பயன்படுறதுக்கு வைக்கணும். தான் அடக்கானாலும் ஒரு வாரமாக வச்சுட்டு இங்கே வர்றவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுங்க. சாமி கும்பிட விரும்புகிறாங்களா அங்கே கும்பிட்டு போகட்டும். தியானம் கற்றுக்க விரும்புகிறாங்களா பக்கத்தில் உபதேசம் வாங்கிட்டு போகட்டும். இது நல்ல செயல், உயர்ந்த செயல். அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நம்ம வணங்க வேணும். அவங்களும் நல்ல செயல் செஞ்சவங்க புண்ணியத்துக்குரியவங்க தான். அது யாராக இருந்தாலும் எல்லா காசு பண்ண இருக்கிறவங்க செய்கிறது இல்லையில்ல, மனசு வேணுமில்ல. அதனால் அதுவுமே மரணமில்ல. யார் ஒருத்தரும் அடக்கானத்தை பற்றி அவங்களுக்கு அப்புறம் அடக்கானத்துக்கு அப்புறமா அவங்கள நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க எல்லாமே மரணமில்லா பெருவாள் பெற்றவங்க தானே ஒழிய அந்த உடல் நாறுதா, நலங்குதா, மணக்கலையா அதெல்லாம் ரதிமூல ரிஷிமூலம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையில்லை. அதுக்குள்ளே வந்து போகணும். நீ எந்த நிலையில் போகிற?
நீ இன்னைக்கு இன்னும் எல்கேஜி கூட நீ தாண்டலை, எல்கேஜியே தாண்டலை. நீ அத்தனை கேட்டு எம்பியை பற்றி கேட்டு என்ன பண்ண போகிற? அதனால் அடக்கம் பண்ணுறதுல எப்படி அடக்கம் பண்ணாலும் நல்லது. அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்களோ அது பிரகாரம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர் தியான லைன்லேயே அப்படியே அடக்கம் பண்ண சொல்லுவாங்க. அது சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க. உருவ வழிபாடு பண்ண உயிர் வழிபாட்டுக்கு போகிறவங்க, இந்த பழக்கமெல்லாம் உருவ வழிபாடு பண்ணி போகிற பழக்கம் இருக்கிறவங்க சில பேர் என்னை மண்மறைவு பண்ணிடுங்க நீட்ட வாக்கில் போட்டு பண்ணிடுவாங்க. அதனால் ரெண்டுமே நல்லது தான். இதில் சிறப்பு அதில் சிறப்புங்கிறதெல்லாம் சிறப்புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறப்புக்கு அவங்க இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதுதான் சிறப்பு. அவங்க இறப்புக்கு அப்புறம் அவங்கள பேசுகிறோமா அதுதான் சிறப்பு. ஆமாம். இருந்தார் மகராசன். நீ போகும்போது நீ யார் என்று உலகம் சொல்லும்பார் பட்டினத்தார். ஆழ்ந்தவர் போகும்போது இன்றைக்கி அப்பா இந்த ஊரை பிடிச்ச சனியை போடை சனி என்னோட தொலைஞ்சுதுரா அப்படின்னு நினச்சா அவன் நரகத்துக்கு போகிறான். எங்கள் அப்பா மகராசன் இருக்கிற வரைக்கும் அரை இல்லை பொண்ணை வைக்கிற இடத்துல பூவாவது வைப்பான். போனால் 2 வார்த்தை சந்தோஷம் பேசி அனுப்புவான். ஒரு கஷ்டம் நஷ்டம்னா ஒரு 5-10 கொடுத்து வாங்குவார். ஒரு 1000-500 அவர்கிட்ட கைமாற்று வாங்குவோம். நல்ல மனசே. இந்த ஊருக்கே உதவி செஞ்சுருக்கிறாரு. புண்ணியமாக போகிறாங்க. இது மரணமல்ல. அப்போ நல்ல இடத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். புண்ணிய உலகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்பா போடையும் சனி தொலைஞ்சுதுராப்பா, பண்ணாத அக்குறுமம் இல்லை. அந்த வீதி பக்கமே போக முடியல, நெத்தம் சண்டை. இன்னையோட அந்த சனியும் தொலைஞ்சுதுங்கிறான். நரகத்துக்கு போகிறான்னு அர்த்தம். புண்ணியத்துக்கு போகிறதும் நரகத்துக்கு போகிறதும் அதை போகட்டு பேசுகிற மாதிரி பொறுத்தாண்ட அதை பொறுத்து இருக்குது. நான் நினச்சிக்கிறதுனால பாவ புண்ணியம் கிடைக்காது. நான் போனதுக்கப்புறம் நீ பற்றி பேசுகிறீங்க பாரு, அதில் தான் பாவ புண்ணியம் இருக்குது. அது மாதிரி இருந்திருக்கிறோமா? நல்ல மனசன் கஷ்டப்பட்டார். அவருடைய வருமானத்தில் சுயமாக சம்பாரித்து சுயமாக வாழ்ந்து தானும் வாழ்ந்து குடும்பத்தையும் நிறைவு பண்ணி சமுதாயத்துக்கு அதில் தொண்டு செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அவருடைய காசு ஒரிஜினல் சொந்த, என்னுடைய உழைப்பால். நான் ஒரு தர்மம் செய்கிறதுனா என் உடல் உழைப்பாலோ அறிவின் திறனாலோ பெற்ற எப்பொருள் எனக்குரிமை உண்டு, பின்னதனை தூய்க்கலாம் பிறருக்கு உதவி செய்யலாம். அதுதான் புண்ணியம் கிடைக்கும். அடுத்தவங்க காசுலையோ சமுதாயத்து காசுலையோ நம்ம வாழவே கூடாது. அது பாவம். அது பாவம். நம்மளுடைய உழைப்பால் யார் வாழ்ந்து அந்த உழைப்பால் காசை யார் தர்மம் பண்ணுறாங்களோ அவனை புண்ணிய லோகத்தில் கொண்டு கடவுளை வச்சிருவார். 1 ரூபா செஞ்சாலும் உன்னுடைய உழைப்பு அதில் இருக்கணும். ஐயோ, ஒரு கேள்வி. சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சித்தர்கள் மக்கள் மத்தியில் சராசரி மனிதர்களுடைய மத்தியில் தட்டுப்பட மாட்டாங்கம்மா. கண்ணுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. சித்தர்கள் சாதாரண மனிதனுக்கு கண்களில் படவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஆண் வாடை பெண் வாடை எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் காட்டு பக்கம் இருப்பாங்க, மலையில் இருப்பாங்க, குகையில் இருப்பாங்க. அவங்க நினைக்கிறத ஓலை சுவடிலையும் புக்கிலையும் எழுதி தள்ளி போயிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த தொடர்பு வச்சுக்கிட்டாலும் இந்த மூச்சு அவங்க மேலே போய் படும். இந்த மூச்சு உள்ளே இருந்தால் புண்ணியம், மூச்சு வெளியே வந்தால் நாசம். அப்போ நீ ஏற்ற மாதிரி உட்காந்து அவங்க கமெண்ட் இருந்தால் கூட அவங்கள பற்றி நினைக்கிறவாரு உன்னுடைய நினப்பு அந்த மூச்சு போய் அவங்க மேலே படும். அதனால் சித்தர்கள் மூச்சு படுற இடத்துல இருக்க மாட்டாங்க. மானிடர் மூச்சு படுற இடத்துல சிக்க மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. சித்தர்கள் இன்னொன்று என்ன சொல்கிறீங்க? மகான்கிறவங்க என்னென்னா நாம்பளும் வாழ்ந்து பிறரை வாழ வைக்கணும், சமுதாயத்தில் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு போகலான்னு அந்த சித்தர்கள்ட்ட விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. வேறு நூல் மூலியமாக நேரடியாக அவங்க சொல்கிறது. இப்போ ராமானுஜனுடைய குருநாதர் அவர் சிவனேன்னு அவர் உள்ளே இருந்தார், வெளியே அதிகம் வரமாட்டார். அவர் ராமானுஜருக்கு உபதேசம் கொடுத்துட்டார். ராமானுஜருக்கு உபதேசம் ரொம்ப நாள் கழித்து தான் கொடுத்தார், கேட்டோன்னையும் கொடுக்கல. அவர் குருநாதர் ரொம்ப நாள் கழித்து தான் கொடுத்தாரு. நான் கொடுத்த உபதேசத்தை நீ வெளியே சொன்னீன்னா உனக்கு பாவம் சேர்ந்துடும், வெளியே சொல்லக்கூடாது, நரகத்துக்கு தான் போவேன், நீ இன்னும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. உபதேசம் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் வெளி உலகத்துக்கு வர்றதில்லை. அவரையெல்லாம் சித்தர் மாதிரி நினச்சிக்கலாம், ஏன்னா வெளியே தட்டுப்படுறதில்லை. இவரை மகான் மாதிரி நினச்சிக்கலான்னா இவர் ஸ்ரீபெரும்புதூரில் கோயிலில் போய் ராஜகோபுரத்தில் மேலே நின்றுக்கிட்டு எல்லாம் வாங்க நான் முக்திக்கு போகிறதுக்கு உபதேசம் கொடுக்குறேன் குருநாதர் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போ கூட இருக்கிற சீடர் சொல்கிறான், ஏண்டா ராமானுஜா, சீடர் மகான் என்ன சொன்னார்? முக்தி போகிறேன்னா முக்தி லோகத்துக்கு போகிற வாக்கியத்தை சொல்லிடாத, அதனால் முக்தி மோட்சத்துக்கு உண்டான வாக்கியத்தை சொல்லிடாத, நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னாரல்ல, அதனால் சொல்ல நீ எல்லாத்துக்கும் சொல்கிறீங்கிற. அவன் சொல்கிறான், அவர் சொல்கிறார், இந்த கூட இருந்தவன் இப்படி சொன்னான் சொல்லிடாதீன்னு. அதுக்கு ராமானுஜர் பெருமானார் சொல்கிறாரு, அட போடா, அவர் மகான் சொன்னார் சொல்லக்கூடாதுன்னு. அப்படி சொன்னால் நான் ஒருத்தன் தான் நரகத்துக்கு போவேன்,
இங்கே இருக்கிற 1000 பேர் சொர்க்கத்துக்கு போவான்ல, அப்போ அந்த 1000 பேர் போட்டோன்னு நரகத்துக்கு போனால் பரவாயில்லைன்னு குருநாதர் சொன்னதையும் மீறி கொடுத்தார் பாரு, அவர் தான் மகான். மகான் மக்கள் நல்லது அடையணும், நல்வழி. ஆனால் அவங்களுக்கு சாப்பம் கேட்காது, அவங்க அப்போ தான் கரெக்டாக இருப்பாங்க. அந்த குருநாதர் வந்து சொன்னாலும் அந்த அவங்க விட்ற சாப்பம் பலிக்காது. சீடர்கள் கொடுக்குற மகான்கள் சீடர் கொடுக்குற சாப்பம் பலிக்காது. ஆனால் ஒரு கட்டுப்பாக்கா அப்படி சொல்கிறது. அப்புறம் இன்றைக்கி அவர் தான் உலகம் போட்டு கடவுளாக இருக்கிற ராமானுஜர், அவருக்கு தானே எங்கள் பக்கம் கோயில் கட்டுறோம். அப்போ என்னென்னா ஓம் நமோ நாராயண நாயா அப்படின்னு ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம்ல சிவனடியார்கள்லாம், சைனவர்லாம், அவங்க வைணவர்லாம் அதை சொல்லுவாங்க, ஓம் நமோ நாராய நாயா அப்படின்னு. அந்த மந்திரத்தை சொன்னால் முக்தி அடையும். கடைசி காலத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஓம் நமோ நாராயணாய நமோ நாராயணாயா. இவங்க சிவசிவா சிவசிவா சிவஸ்தான் சொல்லிட்டு இருப்பாங்க கடைசி காலத்தில். இது ரெண்டுமே முக்திக்கு உண்டான மந்திரம் தான். அதனால் சித்தர்கள் வந்து வெளி மக்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்க மாட்டாங்கம்மா. ஞானிகள் மகான்கள் மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டு வித்தியாசம். அறிவு தான் கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா? தாராளமாக கேளுங்க. அறிவு தான் தெய்வம். ஆ ஒரு குரு, ஆமாம், ஒரு மகான் சொல்லிட்டு போயிட்டாரு. ரைட்டு. அப்புறம் எங்கு நீக்கமர நிறைஞ்சிருக்கு இறையருள்னு ஒரு குரூப் சொல்றாங்க. சரி. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் வந்து கோயில் கோயிலா அலையணும், இறைவனை தேடி ஒரு கோயிலா தெரியணும். அறிவுதான் தெய்வம்னு சொல்லியும் நம்ம வந்து தெளிவு பெறாம கோயில் கோயிலா இறைவனை தேடி அலையணும் ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அருள் எங்கு நீக்கமர நிறைஞ்சிருக்குன்ட்டு தவம் செஞ்சு உணர்ந்தும் கூட மறுபடியும் ஏதோ ஒரு தேடலையே தெரிகிறான் மனிதன். இதுக்கு விடதான் என்ன? அறிவே தான் தெய்வம்னு ஒரு மகான் சொல்கிறாரு, அதாவது ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்போ நீ பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைஞ்சிருக்குது, வெட்ட வெளியே தன்னை தெய்வம் என்று வெட்ட வெளியே தன்னை மெய்யென்றிருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாயின்னு ஒரு மகான் சொல்கிறாரு. அப்போ நீக்கமர நிறைஞ்சிருக்குது தெய்வம்னா அறிவே தான் தெய்வம்னு சொல்கிறான்னு சொல்கிறீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. வெட்ட வெளி தான் தெய்வம், தெய்வங்கிறது ஒன்றும் இல்லை, சுத்த வெளி தான் தெய்வங்கிறது வாய் தானே சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணுமம்மா. கேள்வி கேட்டீங்க. வெட்ட வெளி தான் தெய்வங்கிறது ஒருத்தர் சொன்னால் தானே புரியுது. அந்த சொல்கிறதுக்கு பேர் தான் அறிவு. வெட்ட வெளி தெய்வம்னு நான் நினச்சிக்கிட்டேன், கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன். வெட்ட வெளி தெய்வம்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ சொல்கிறதுக்கு பேர் சொல்லுதல்ல, அதுதான் அறிவு. ரெண்டு ஒன்று தான். வெட்ட வெளி தெய்வம் கரெக்டு தான், ஆனால் வெட்ட வெளி தான் தெய்வம்னு சொல்லணும்ல. சொல்கிறது என்ன? அறிவு தான் தெய்வம். அந்த உணர்வுக்கு பேர் தான் அறிவு. அது அறிவே தெய்வம். வெட்ட வெளி தான். வெட்ட வெளி தெய்வம்னு சொல்கிறது ஒன்று தான், அறிவே தெய்வம்னு சொல்கிறது ஒன்று தான். இன்னொன்று வந்து நல்லதுன்னு தெரிஞ்சுமே கூட கோயில் குளத்துக்கு அதிகம் போயிட்டுருக்காங்க, வர முடியலையேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். நீ வந்து அன்றைக்கே சொன்ன மாதிரி 5000 ரூபா கடன் பட்டுக்கிட்ட. இன்னொருத்தர் 5 கோடி கடன் பட்டிக்கிட்டான். 2 பேர் ஒரு நல்ல வழிக்கு போகலான்னு போடுறீங்க, ஒரு ஆசிரமத்துக்கு தவங்கத்துக்கு. இந்த தவங்கத்துக்கிட்டு போது நல்ல விஷயம் தெரியுது, சிக்கல் இல்லாத வாழணும்னு நினைக்கிறேன். 2 மாதத்தில் இந்த 5000 கடனை கட்டிவிட்டேன். கடன்காரன் இருந்தால் டெய்லியும் காலிங் பெல் அடிக்கிறான், வீட்டுக்கு வரான். கடன் தொல்லை ஆகாது. கடன் இல்லைன்னா நம்ம எங்கே போயிருந்தாலும் நம்மளை எவரும் கூப்பிட போகிறான் அப்படிங்கிறது உனக்கு தைரியம் வரும். 5000 கட்டிவிட்டேன். நீ எங்கே போனாலும் வேறு தேடுறதுக்கு ஆள் உண்டா? வீட்டில் காலிங் பெல் முதல்கொண்டு நீ ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாமே. ஏன் ஆஃப் பண்ணின்னு கேட்கறதுக்காக உரிமை உண்டா? உன்னை பார்க்க வரதா இருந்தால் கூட மறுபடியும் உன்னை பார்க்க வந்தால் காணமான்னு கேட்கறதுக்கு என்ன உரிமை உண்டு? ஏயா நீ பார்க்குறேன், நான் திறந்துருக்க வந்து பார்க்கலான்னு சொல்லலாம். ஆனால் கடன் கொடுத்துருந்தா பெல் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிட்டியா நீ அப்படின்னு கேட்பாங்கல்ல. கடன் கொடுக்கலன்னா நீங்கள் வர்றீங்க, என்னுடைய பில் ஆஃப் பண்ணி தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா இப்போ மறுபடியும் வர்றீங்க, வீடு திறந்துருக்கிறப்ப வர்றீங்க. உங்களுக்கு வர்றீங்கன்னு சொல்லி நாங்கள் காலிங் பெல் போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இல்லைன்னா செல்ஃபோன் பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு கடன் பட்டிருந்தா பதில் சொல்லு. அப்போ 5000 கடன் பட்டிருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன், தவத்தில் நிலைக்கிறேன். நல்லதுன்னு தெரிஞ்சு அது 5 லட்சம் கடன் பட்டுருக்குது. என்னை கட்டுறது? ஒரு நாளைக்கு போனதுனால விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதை அறுத்தறிஞ்சிட்டு வர முடியுமா? குடும்ப சிக்கல். நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பல கெட்ட விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறோமே, அது விடாது. அந்த பதிவு விடாது. நல்லதுன்னு தெரிஞ்சுமே கூட அதனால தான் ஒரு மகான்கிட்டே போனாலும் பதிவு விடாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தான் போகுது எல்லாமே. இந்த நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்லி இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாம் கஷ்டப்பட்டாவது பணம் சேர்த்தி சம்பாதிக்கிறான். நீ கஷ்டப்பட்டு பணம் கட்டினால அதுக்கு நல்ல பதிவு இருந்தால் தான் அங்கே படிக்கும். இல்லைன்னா 60 பேர் மேலே 100க்கு 100 வாங்கணும். 1 2 தானே வாங்குது. அந்த குழந்தை எல்லாமே 1 லட்ச ரூபா கட்டுற பள்ளிக்கூடத்தெல்லாம் சேர்த்துனீங்க. மீதி எல்லாம் பாதி ஃபெயில் ஆகுது, பாதி 3/4 மார்க் வாங்குது, பாதி கோல்டு மெடல் வாங்குது. ஒரே வாத்தியார், ஒரே பள்ளிக்கூடம், ஒரே ரூம்பு, ஒரே புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஒன்று தானே 10 பேர்த்துக்கும். அப்போ இதை படித்து தான் நான் கோல்டு மெடல் வாங்கினா நீ ஏன் ஃபெயில் ஆகிற? உன்னுடைய பதிவு அப்படி. அப்போ நல்ல விஷயம்னு தெரிஞ்சுக்கிறான், ஆனால் இந்த பிறவியில் முழுமை அடைய முடியாது.
தொடர்ந்து தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கணும் வைராக்கியமாக வச்சுக்கிட்டு இருந்தால் பிறப்பாக இருக்கலாம். நல்ல விஷயந்தான். ஆனால் உன்னுடைய பிரச்சனை விட மாட்டேங்குதே. 4 நாளைக்கு போய் தனிமையில் இன்றைக்கி இருக்கிறதுல செல்ஃபோனை தூக்கி போட்டுருங்க. ஒரு 15 நாள் 20 நாளைக்கு தனிமையில் ஒரு இடத்துல இருங்க. அந்த இடத்த விட்டு வரக்கூடாது. அது நல்லதுன்னு தெரிஞ்சால் அங்கேயே குடி கொண்டுடணும். சமுதாயத்துக்குள்ளே வந்து போதக்கூடாது. சமுதாயத்துக்குள்ளே வந்து அந்த நினப்பெல்லாம் நம்மளை சாட்டுமல்ல, பிடிக்குமல்ல. அதுதான் சமுதாய தொடர்பு. முக்தி அடையிறோன்னு நினைக்கிறவங்க சமுதாய தொடர்பில் இருந்துக்கிட்டு இருந்தால் முக்தி அடைகிறது சிரமம். முக்தி அதனால தான் அந்த சாலோபம் சொல்கிறது, சாமீபம் சாயுத்தியம். சாலோபத்திலிருந்து சாமீபம் சந்திரமண்டலத்துக்கு போயிடுச்சு நம்ம மனம். அப்போ இந்த சாலோபத்தில் இருக்கிறவங்க தொடர்பே இருக்கக்கூடாது. சாரூபம் போயிடுச்சு விஸ்வரூப தரிசனத்துக்கு. அப்போ தியானத்திலேயே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தியானத்தில் தான் இருக்கணும். 3ல் 1 பங்கு தியானம் இருக்கணும் 24 மணி நேரத்தில். அது சாரூபத்துக்கு போனவங்க. சாயுத்தியம் போன உடம்பு மீண்டி திரும்பாது. நினைவு அங்கே இருக்கணும். அதனால் இத்தனை சமாச்சாரம் இருக்குதுமா. நல்லதுன்னு தெரிஞ்சாலுமே கூட போகாததுக்கு நம்மளுடைய பாவப்பதிவு காரணம். அவ்வளோ சீக்கிரம் பாவப்பதிவு விடாது. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் நீங்கள் கேட்டது நியாயம்தான், நல்லது தான். பாவப்பதிவு இருக்கிறதுனால நல்லதுன்னு தெரிஞ்சுமே கூட நம்மளால் கடைப்பிடிக்க முடியல, அந்த இடத்துல நிற்க முடியலன்னா நம்ம மேலே தவறு இல்லை, இந்த உடம்பு மேலே தப்பு இல்லை, உடம்பு மேலே தப்பு இல்லை. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற விந்து பண்ணுற வேலை. அந்த விந்து அவ்வளோ பாவத்தை சுமந்துக்கிட்டு வந்திருக்குது. அப்பா அம்மாவுடைய விந்து தானே நான் சொன்னால் என் பசங்க பிள்ளைங்கள தான் சொல்ல வேணும். நீங்கள் எப்படி நானே படைச்சிக்கிட்டேனா? இப்போ உங்களை நீங்கள் கிடையாதுமா, உங்கள் அப்பா அம்மா தான் நீங்கள். இப்போ நீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தை இருந்தால் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் படைச்சதுன்னு சொல்லலாமா? அது இறைவனுடைய படைப்பாக இருந்தாலும் நீங்கள் படைச்சுன்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சியினால் உங்களுடைய கணவன் மனைவி நட்புனால வந்தது தானே. அப்போ உங்களுடைய படைப்பு அது. நீங்கள் இல்லை, நீங்கள் நீங்கள் இதுதான் வேலை செய்யும். அவங்களுடைய பதிவு என்னவோ அதுதான் வேலை செய்யும். அவங்க இங்கே அவங்க என்ன இருந்திருந்தால் நீங்கள் இங்கே வந்திருக்க முடியும். அவங்க என்ன எந்த அளவுக்கு இருக்குதோ அது வேலை செய்யும். அவங்க எண்ணமெல்லாம் உங்கள் மூலிமா வேலை செய்யும். உங்களுடைய எண்ணம் பூரா குழந்தைங்க மூலிமா வேலை செய்யும். அவ்வளோதான். ஆமாம், மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையில என்ன அரிசி மூட்டையாக வைக்கிறீங்க? தலையில் என்ன இருக்குது? அறிவு. மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையில என்ன இருக்குது? அறிவு இருக்குது. அப்போ நாம் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறோமோ பாவம் புண்ணியமோ, நாம் செஞ்சுருக்கிற பாவ புண்ணிய அளவுக்கு அந்த விந்தில் எசன்ஸ் இறங்கி அந்த குழந்தை பிறந்திருக்கும். 2 பேரும் அந்த குழந்தை பிறக்கிற காலத்துலேயே மனைவி கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் என்னென்ன நினச்சிக்கிட்டு படுத்துருக்குதோ ஒவ்வொரு நினப்பும் குழந்தைக்கு பதிவாகும். இவங்க 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருங்கல, சந்தோஷத்தில் இருந்தாங்களா, வேண்டா வெறுப்பாக இருந்தாங்களா, வம்பாக இருந்தாங்களா, துன்பாக இருந்தாங்களா, அந்த நேரத்தில் இறங்கின விந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். வம்பில் பிறந்த குழந்தையாக இருந்தால் வம்பில் பிறக்கும், அன்பில் பிறந்த குழந்தையாக இருந்தால் அன்பாக இருக்கும், துன்பத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தால் மனவேதனை சிரமம் பெரிய துன்பம், இதுவும் தவிர்க்க முடியல, நெருங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வம்பில் பிறந்தது வம்பு பண்ணும், துன்பத்தில் பிறந்தது துன்பத்தில் இருந்துக்கிட்டு இன்பம் கொள்வாங்க. அதுக்காக அந்த துன்பமாக இருக்கிற டைமில் வந்ததும் துன்பப்படும். நல்ல பேரின்பம் பேரானந்தமாக சந்தோஷமாக நிறைவாக இருக்கிற இடத்துல பிறந்து நிறைவாக வேலை செய்யும். அதனால தான் அந்த காலத்தில் பழைய சொல்லுவாங்க, முதல்ல அவசரமாக பிறக்கிறது கோழையும்பாங்க, முதல்ல பிறந்தது காளை, முதல்ல பிறந்தது கோலை, அடுத்தது பிறந்து காளையும்பாங்க. இப்போல்லாம் அப்படி பண்ண முடியாது, ஒன்று தானே பெற்றுக்கிறாங்க. எது கோலை எது காளைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால் அதெல்லாம் அந்த காலத்து பழமொழி. எல்லாமே மனம் எடுக்கிற வடிவு தான். உங்கள் மனசை எந்த அளவுக்கு நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிறீங்களோ, நீங்கள் செல்வந்தராகிறதும் பணக்காரனாகிறது ஏழையாகிறதும் மனசுந்தான். நீங்கள் பக்தனாகிறதும் முக்தனாகிறதும் பக்தி தான். நற்கதிக்கு போகிறதும் அதோகதிக்கு போகிறதும் நாசகதிக்கு போகிறதும் மனசு தான். அது ஒரு மனிதன் இறந்துடலாம். அதே மாதிரி இப்போ மகான்கள் இறக்குறாங்க, அவங்க ஜோதி ஆயிட்டான்னு சொல்றாங்க. அவங்க ஜோதி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த சமாதியில இருந்து அருள் பாவிக்கிறாரு மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜோதியா அந்த ஜோதி எங்க போகுது? உயிர் உடல்ல இருந்து பிரிந்த ஜோதி எங்க போகுது? அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க எப்படி அந்த இதுல இருந்து அவங்க அருள் பாவிக்க முடியும்? கட்டையா தானே கிடக்குறாங்க, சித்தரா இருந்தாலும் மகான்களா இருந்தாலும். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு 10 பேர் வந்திருக்கிறீங்க. இந்த 10 பேருக்கு வந்திருக்கிற போது என்னென்னா, இந்த 10 பேர் உட்காந்து தவம் பண்ணுறீங்க. இந்த 10 பேருடைய 1 மணி நேரமாக இந்த 10 பேருடைய எண்ண அழுத்தம் மூச்சு இங்கே தானே பரவி இருக்குது. இதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குமில்ல, அந்த இடத்துல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நல்லது நினச்சிக்கிட்டு போகிறோம். அவங்க நல்லவங்களாம் வாழ்ந்தாங்க, நல்லடக்கம் பண்ணினாங்க. அங்கே போனால் நல்லா இருக்குன்னு அடக்கானதுக்கப்புறம் அவங்க ஜோதி ஆன்மாவோடு கலந்துருந்தாலுமே கூட அங்கே போனால் நல்லது நடக்க இருக்கும்போது ஆசீர்வாதம் பண்ணாருங்கிற நினைப்பு இருக்குதில்ல,
அந்த நினைப்பில் போய் நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க. உங்கள்கிட்ட இருந்து உசுறு ஆன்மா வேலை செய்யுதில்ல, உங்களுடைய வான்காந்த அந்த ரூம் முழுவதும் ஸ்ப்ரிட் ஆகுதில்ல. அதனால தான் சத்தம் போடாத உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு ஆசிரமத்தை கட்டி போடுறாங்க. எது காரணம்? வாங்கன்னா நீங்கள் 100 பேர் 200 பேர் உட்காந்து தியானம் பண்ணி வைப்ரேஷன், அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் தியானம் பண்ணுற வைப்ரேஷன் அங்கே கிடைக்கும். ஆமாம், யாருமே தியானம் பண்ணாத, யாருமே போகாத இருக்கிற குகை மாதிரி இருக்கிற இடத்துல போய் பாருங்க, அங்கே எந்த வைப்ரேஷன் இருக்காது, பால் அடைஞ்ச மண்டபம் மாதிரி இருக்கும். சனங்க டெய்லி நடமாட்டமாக வந்து போகிறதுக்கு ஏற்பாடு எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வைப்ரேஷன். இந்த சனங்க போகிறதுனால அங்கே வைப்ரேஷன் கூடுது. அவங்க வைப்ரேஷன் இருக்கிறது ஒன்று. அந்த மாதிரி எத்தனையோ ஜமாதி அடக்காயி ஆள் இல்லாத இருக்குதுல்ல, காக்கா குருவி மொட்டு விடாத இடமெல்லாம் இருக்குது. அங்கே சனங்க எங்கே போய் உட்காடுறாங்களோ 1 மணி நேரம் நீ உட்காந்துருந்தீங்கன்னா உன்னுடைய என்ன சொல் செயல் அங்கே தான் சொல்லணும். உன்னுடைய நாம்ளே வைப்ரேஷனை கொடுத்து அதுலேருந்து பெற்றுக்கிட்டு வரோம். செவுத்தில் பந்து எரிஞ்சால் நம்மகிட்ட தானே வரும். அங்கே போய் உட்காந்து முன்னாடி நான் தான் சொன்னால் துணைக்கு ஒரு பொருள் வேணும். அது எந்த மகானாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், உட்காந்து என்ன நினைக்கிறீங்க? கடவுளே, எனக்கு இந்த வருஷம் பையன் படிக்கணும். கடவுளே, எங்கள் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். கடவுளே, பகவானே, குருநாதரே, எங்கள் பிள்ளைக்கு ரெண்டு. இதெல்லாம் நீ தானே வேண்டிக்கிட்டீங்கள? இயல்பாக உங்களுக்கு நடக்கும். நாங்கள் போனேன், ஆசிரமத்துக்கு போனோம், நடந்துருச்சு, நீங்களே சொல்லிக்கிறீங்க. வேண்டிக்கிட்டது சொல்கிறது அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. கண்ட இடத்துக்கு போகாத நல்ல இடத்துக்கு போகிறது நல்லது. ஏன்னா இந்த மனசு அருவத்தை நினச்சி அபூர்வம் தான் இருங்கன்னு ஒரு கோடியில் ஒருத்தனுக்கு தான் அந்த தைரியம் வரும். சாமியும் பார்க்க போக மாட்டான், சொல்லி கொடுத்த குருநாதரையும் பார்க்க போக மாட்டான், எந்த மார்க்கத்தில் போய் உட்காந்து தவமும் பண்ண மாட்டான். சிவனேன்னு உட்காந்த இடத்துலையே இருந்து தெரிஞ்சுக்கலாம். சுத்த வெளி தவிர நமக்கு எது வழி இல்லை. நமக்கு வெட்ட வெளி தான், வெட்ட வெளியே அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மகானாசிரமத்துக்கும் போக மாட்டான், சாமி கோயிலுக்கும் போக மாட்டான், எதுவும் தேவையில்லை. ஆனால் அந்த லைனில் வரணும். மனமது செம்மையாகிற வரைக்கும் அந்த முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அகத்தியர் சொன்ன மாதிரி அவனுக்கு அது தேவையில்லை. மற்றவங்களுக்கு துணை தேவைப்படுது. சாதாரணமாக தியானத்துக்கு வராதுக்கு முன்னாடி உருவ வழிபாட்டில் போகும்போது அவனுக்கு ஒரு சிலை தேவைப்படுது துணைக்கு. நைட்டில் போகும்போது பெட்ரோல் லைட் கொடுத்தா, ஒரு பேட்டரி லைட் கொடுத்தா உங்களுக்கு பயம் போயிடுதில்ல. அதுவுமே இல்லாதவங்க போகிறாங்க இருட்டுக்குள்ளே. ஆனால் இருட்டுக்குள்ளே போகிறவனுக்கு மன வலிமையுள்ளவ தான் போவான். அடா ஒன்றும் இல்லை, நடா இருக்குது இருட்டு அப்படின்னு. மன வலிமை இல்லாதவனுக்கு ஒரு தடி கொடுத்து ஆட்டிக்கிட்டு போமாம்பாங்க, அல்லது பேட்டரி கொடுப்பாங்க. உனக்கு எப்பவுமே ஒரு துணை தேவைப்படுது. அப்போ தியானம் பண்ணவனாக இருந்தாலும் அந்த குருநாதர் ஆசிரமத்தில் போய் உட்காந்தா தான் நிம்மதின்னு நினைக்கிறவனுக்கு அங்கே போகிறது தான் நல்லது. அங்கே போகலினாலும் எங்கிட்ட இருக்கிற சக்தி எங்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையில்லை. அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அந்த அடக்கானத்துக்கு அப்புறம் அங்கே போனால் நல்லா இருக்குதுன்னா நீங்களே தான் உங்களுடைய எனர்ஜியை வெளியே அனுப்பிச்சு செவுத்தில் முட்டி உங்கள் மேலே தான் படுது. உங்கள் மேலே தான் நீங்களே தான் உங்களுடைய எனர்ஜியை கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. வேறு ஒன்றும் இல்லைன்னாலும் அவ்வளோ அங்கே இருக்குது, அது இருக்குது. நான் அப்போ நான் சொன்னதை நீங்கள் விளங்கிக்கல. இப்போ நான் சொன்னதே போதுமானது, விளங்குறவங்க விளங்கிக்குவாங்க. ஒன்றும் இல்லைன்னு எவாயால் எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லைன்னு அதுக்கு அத்தனை கூட்டம் போகுது, ஒன்றும் இல்லைன்னு அதுக்கு போகுது. அது இருக்குது, அது இருக்குது. அது ஏற்கனவே இருந்தாரல்ல, இருந்ததுனால தான் நாங்கள் போகிறோம். அங்கே இருக்குது, அங்கே நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இருக்குது. அவர் நல்லா வாழ்ந்து, அவர் இப்போ ரமண மகரிஷி வாழ்ந்தார் சொல்கிறாங்க, கேள்வி செவிவெளி கேள்வி. அவர் நல்லா வாழ்ந்து தன்னுடைய இடுப்பு துணியை மட்டும் கட்டிக்கிட்டு, லங்கோடு மாதிரி இடுப்பு துணியை மட்டும் கட்டி வாழ்ந்தார். அவர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குமில்ல, தன்னை வருத்தி இறைவனையே நினச்சி வாழ்ந்தார். வாழை சருகு மாதிரி வாழ்ந்துட்டு போனார். பொதன்னு தின்னுக்கிட்டு அவர் உடம்பை வளர்த்தியாக வச்சுருந்தார், ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு. அவர் தான் உண்மையான மகான். வாழை சருகு மாதிரி வாழ்ந்துட்டு போனார். அடக்காகிற போது அந்த ஆன்மா உச்சியிலிருந்து, இந்த உச்சிக்குழியிலிருந்து 11வது கதவு, 11 துவாரம் இருக்குது உடம்புல. 9 துவாரம், தொப்புள் குழி 10, உச்சிக்குழி 11. உச்சிக்குழியிலேருந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. நான் செவி வழியே கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஆன்மா போச்சுங்கிறாங்க. அந்த திருவண்ணாமலையை ஜோதியை நோக்கி போச்சுங்கிறாங்க. அது அவங்களுடைய எண்ணத்தை இது நோடி. அப்புறம் அவளுடைய அந்த மாதிரி மகானாக இருக்கிற இடத்துல வணங்க போவாங்கல்ல. அதனால் இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க எந்த நினைவோடு இருந்தாங்களோ அந்த நினைவு தான் ஆன்மா. இருந்தாலும் இல்லாட்டி ஏற்கனவே அவங்க வான்காந்தத்தில் நினைவு பரப்பிடுறாங்க. அந்த பொருள் போனது இருக்குது. இந்த கரண்ட்டு நின்று போயிட்டு போகுது. கரண்ட்டு ஓடுற போது, கரண்ட் இருக்கிற போது நினச்சிருக்குமில்ல, நான் அடக்கம் ஆகிட்டாலும் இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு நல்லது நடக்கணும், இறைவா என்னை நாடி வர்றவங்களுக்கு என்ன குறையோடு வந்தாலும் அந்த குறை தீர்ந்து போகணும். அது படிப்பு குறையாக வர்றாங்களா, கல்யாண குறையாக வர்றாங்களா, கடன் குறையாக வர்றாங்களா, நோய் குறையாக வர்றாங்களா, என்ன குறைபாட்டினாலும் வர்றாங்களோ, என்னுடைய இடத்த நாடி வர்றவங்களுக்கு அதை தீர்த்து வை இறைவா அப்படின்னு நமக்காக அவர் வான்காந்தத்தில் வேண்டியிருப்பார்ல. அந்த எண்ணம் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்குமில்ல, எண்ணம், அந்த வைப்ரேஷன், அதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அவர் எண்ணத்தை போட்டு போயிருப்பார் அங்கே. அதனால் ஜோதி உள்ளே இருக்குது இல்லைங்கிறது தேவையில்லை.
அதனால் அவருடைய எண்ணம் வாயிலிருந்து வந்ததில்ல, அந்த ஏரியா முழுவதும் படிஞ்சிருக்குமில்ல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் இதுக்குள்ளே தானே படிஞ்சு கிடக்கும். அப்போ இங்கே வந்து உட்கார்ற போது தியானம் பண்ணலாங்கிற எண்ணம் தானே வரும். அதுதான் முக்கியம். அதனால் அவங்ககிட்ட வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அங்கே விரும்பி போகிறாங்க. அது இருக்கிறதுன்னு புரியுறது, இல்லாத புரியுறதுங்கிறது உங்களுடைய ஆராய்ச்சியில் தான் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே விவரித்து யாரும் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே விவரித்து சொன்னால் தப்பாக போயிடும். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். வேறு என்ன சொல்லுங்கள். அதனால் உலகத்திலேயே உயர்ந்தவரும் நீங்கள் தான், உலகத்திலேயே தாழ்ந்தவரும் நீங்கள் தான். உயர்வுன்னு நினச்சா உயர்வு, தாழ்வு நினச்சா தாழ்வு. ஆமாம். அந்த ஆன்மா வந்து இறைநிலையை போய் அடையாது, பூமியவே சுற்றி வந்து பிறப்பெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அந்த ஆன்மா அது வந்து தானே வந்து ஒரு தன்னோட வினைக்கு தகுந்த மாதிரி ஒரு தாயகத்தில் போய் வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் இந்த மகான்கள் மறுபடியும் பிறப்பு எடுப்பாங்களா? சித்தர்கள் எடுக்க மாட்டாங்க. அவங்க பிறப்பு எடுக்கவே மாட்டாங்க. பிறப்பு எடுக்கிறதுக்கு அந்த பாடே பட மாட்டாங்க. இந்த மனசு சொல்கிறனே சாலோபம், இந்த பூமியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கு உங்கள் மனசு எண்ணம். படுத்து சாதாரண மனிதன், நீங்கள் சொல்கிறது சாதாரண மனிதன் வாழ்கிறான், பசங்க பிள்ளைங்களை பெக்கிறான், சமுதாயத்தோடு வாழ்கிறான், வயசாகி போயிடுது, அவனால் எந்த செயல்பாடும் முடியல, கடைசியில் மலை ஜலம் கழிச்சிக்கிட்டு போகிறான், மலை ஜலம் கழிச்சிக்கிட்டு இறந்துடுறான். மரணமில்லா பெருவாழ்வு என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. மரணமில்லா பெருவாழ்வுக்கு மனமே காரணங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்காத வரைக்கும் 1000 ஆசிரமத்துக்கு போனாலும், 1000 மார்க்கத்துக்கு போனாலும், 1000 மகான்களை சந்தித்து நீங்கள் உபதேசம் வாங்கினாலும், மரணமில்லா பெருவாழ்வுக்கு மனமே காரணங்கிற வார்த்தையை தெரிஞ்சு அந்த மனசை ஆராய்ச்சி பண்ணி பார்க்காது இருக்கிற வரைக்கும் முக்தி கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை ஆசிரமத்துக்கு போனாலும். படிச்சுக்கிட்டான் மகான் சொல்கிறார், இப்போவோ சற்று நேரத்திலோ, இப்போவோ சற்று நேரம், இன்றோ நாளையோ, இன்றோ இரவிலோ பகலிலோ, அப்புலோ தீயிலோ, அப்புலோ தீயிலோ, நாயிலோ பேயிலோ, ஆறாத பொன்னிலோ, ஆறாத பொன்னில, எப்போ எதில் இந்த உடம்பு அடக்கமாகும்? சின்னாம்பு குழாயில் போட்டு வைக்கிறான்னு சொல்கிறாங்களே, இங்கே போட்டு வைக்கிறான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இந்த அம்மா கேட்டதுனால சொல்கிறேன். எப்போதாகிலும் கூத்துவன் வருவான், அப்போதந்த கூத்துவன் உன்னை பொன்னோடும் போக மாட்டான், பொருளோடும் போக மாட்டான், மண்ணோடும் போக மாட்டான், மனையோடும் போக மாட்டான், உன்னோடும் போக மாட்டான், உயிரோடு போவானே. எதை கொண்டு போவான்? ஏப்பா யமதர்மனே, இந்த ஆளே போயிடுச்சு, இந்த ஆள் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், 75 கிலோ கிடக்குது, இதையும் தூக்கிட்டு போ. ஐயோ, அந்த பாவம் பண்ண உடம்பு, அந்த பாவம் பண்ண உடம்பு எனக்கு வேண்டாம், நீங்கள் கட்டிக்கிட்டு அழுவுங்க. எனக்கு தேவை கரண்ட்டு. கரண்ட்டுனால இயங்கின பொருள் நீங்களே வச்சுக்கோங்க. கரண்ட்டு கொடுத்தேன், இப்போ கரண்ட்டை பிடிக்கிட்டு, கனெக்ஷன் கொடுத்தேன், இப்போ கனெக்ஷன் எடுத்துருங்க. இதை நீயே வச்சுக்க, இந்த பொருள் எனக்கு வேண்டாம் சாமி. பாவம் எதுக்கு? அவங்க எப்போ பெற்றவங்க வருத்தப்படுவாங்கல்ல, தவமாக தாமருந்து பெத்த குழந்தையல்ல, தவமாக தாமருந்து பெத்த குழந்தை, அதில் இருக்கிற கண்ணு இம முடிவோடு எனக்கு வேண்டாம், இம முடிவோடு எனக்கு வேண்டாம். அப்போ அந்த போனது தெரியுமா பொருள்? எல்லாம் தானே படுத்துருக்குறீங்க சுற்றி வர. என்னவோ எங்கள் தாத்தா நினச்சாரு, எங்கிட்ட மட்டும் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு உசுரியா, உங்கள்கிட்ட அவர் என்ன நினச்சி சொல்ல வேண்டியதானே, நீயே உங்கள்கிட்ட தண்ணி வாங்கி கொடுத்துட்டு உசுறு விட்டார்ல, அவர் நினச்சி சொல்லாமல்ல. அப்போ எந்த நேரத்தில் உயிர் போகணும்னு சொல்லு. அப்போ அது அப்பளோ தீயிலோ ஆறாத பொன்னிலோ. அப்போ நீ மரண தருவாயில் நீ படுத்திருக்கும்போது சொல்லி வச்சுறது பசங்ககிட்ட, நான் இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டேன், இன்றைக்கே நாளைக்கே நான் போயிடுவேன், இன்னொரு 8க்கு தான் இருப்பேன், எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. 6 மணிக்கு மேலே அரைச்சி வந்து நெருப்பு கேட்டால், அந்த காலத்தில் நெருப்பு கடவாங்க தெரியுமா? வீட்டுக்கு அரிக்கண்ணீர் மொளா இருக்கிறது கரண்டி வச்சுருப்பாங்க தெரியுங்களா? நாங்களாம் எங்கள் அம்மாலாம் பார்த்துருக்குது, நாங்களாம் சின்னதுலேருந்து வந்ததுனால நான் சொல்கிறேன். அப்போ மொளா இருக்கிற கரண்டியில் நெருப்பு ஒரு கரண்டி நெருப்பு கொடுப்பாங்க. இந்த வீட்டில் நெருப்பு வாங்கி கொண்டு அவங்க விறகுக்கு போட்டு அந்த நெருப்பு போட்டு பற்ற வைப்பாங்க. அல்லது தீப்பெட்டி விடுவாங்க, தீப்பெட்டி கூட இருக்காது பாவம். பஞ்ச காலத்தில் தீப்பெட்டி வாங்கி வச்சுருந்தாவே வசதியான வீடு.
தீப்பெட்டி கைமாற்றி கொடுமா. விளக்கு போட்ட நேரத்தில் தீப்பெட்டியில் அவளுக்கு கைமாற்றி கொடுத்துறாது. அப்போ மனசு எங்கே இருக்குது? தீயில் இருக்குது. தீயில் இருக்குது நினப்பு. இவ சாவர நிலைமைக்கு இருக்கிறா. நெருப்பு அறுப்பு கடன் கொடுத்துறாத. நான் இருக்கிறவங்க ஞாபகம் பார்த்துக்கிட்டேன். அப்போ செத்து போனாலும் எங்கே இருக்குது நினப்பு? வீட்டில் நெருப்பட்டியில் தான் இருக்கும். யாருக்கு கொடுத்துறாது. அப்பளோ தீயில. தீயினா நெருப்பு, அப்புன்னா நீர். நம்ம வீட்டில் மட்டும்தான் போர் தண்ணி வத்தாத தண்ணியாக இருக்குது. யாருக்காவது 2 குடம் 1 குடம் இல்லைன்னு கொடுத்துட்டீங்க, நீங்கள் வற்றி போயிருக்கீங்க. அப்பள் இருக்குது. அப்புன்னா நீர். தீயினா நெருப்பு, அப்புன்னா நீர். பிரிதிவி அப்புங்கிறமல்ல. பிரிதிவினா மண், அப்புன்னா நீர். அப்பளோ தீயில. அப்போ இந்த பத்திரமா போர். அப்போ இறந்தா உசுறு எங்கே போகும்? போருக்குள்ளே போய் புந்துக்கும். நாய் வளர்த்துறாங்க அடிமை. டேய், நாய்க்கு கரெக்டாக காலையில் 2 இட்லி, சாயந்தரம் கொஞ்சோண்டு சோறு, வாரம் கண்டா அது 1/4 கிலோ கறி கரெக்டாக போட்டுருவோம். அப்பளோ தீயில நாயில் உசுறு எங்கே போவோம்? மறுபடி நாய்க்கு. பேய் நம்மளோட சேர்ந்தவ 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டா. அவர் பேயாக தெரிஞ்சு இருக்கும்போதே ராக்காசி மாதிரி அலைய வேலை. பேய் மாதிரி எந்த மரத்தில் பேயா தொங்குறாளா தெரியலையே. அந்த நினைப்புலேயே உசுறு போயிடுச்சுன்னா பேயில். அப்பளோ தீயில ஆறாத புண்ணில நாயில பெய்யில. அப்போ இப்போ போகும்போது சொல்கிறாங்கல்ல, உன்னுடைய நினைவு எங்கே வச்சிருந்தியோ அது பிறப்பெடுக்கும். அது பிறப்பெடுத்து. இதுதான் அந்த மனிதன் 16 மூச்சு. இதிலிருந்து வர்றது 16 கலை. இந்த 16 நாள் கும்பிடுவாங்க. என்றும் 16 நாளைக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு உடம்புல போகுது. அடுத்த டெலிவரி ஆகுதில்ல, அந்த டெலிவரி ஆகுதில்ல, அந்த பிண்டம் கிடக்கும் பாரு. பிறந்ததுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பிண்டம். அது சிவம் இல்லை சவம் இல்லை. குழந்தை பிறந்து கிடக்குது. இந்த கனெக்ஷன் ஒயர் கம்பத்தில் இருக்கிற ஒயர் அறுத்து விட்டா அங்கே ஒன்றும் இல்லையில்ல. தொப்புள் கொடி அறுத்து விட்டாச்சு. தொப்புள் கொடி இருக்கிற வரை கரண்ட் போச்சு. தொப்புள் கொடி அறுத்தோன்னே அது பிண்டம் தானே. காலை பிடிச்சி முடி போட்டு தொப்புள் கொடி ஒரு உதறனா ஆங்குது. அப்போ வந்து போதும் வெளியே சுற்றிட்டு இருக்குதாரு வெளியே. 16 நாள் ஆனது. 16 நாள் நிறைவடைஞ்சு அங்கே வந்து பூந்துக்கு. எது பூந்ததுன்னு தெரியாது. அவங்க அப்பம்மாளுடைய பதிவுக்கு தக்கவாறு வந்து இவங்க கொடுக்க முடியாது. வெளியே இருக்கிறதா வந்து ஒன்று போகுது. இவங்க கொடுக்குறதா கட்டாயிடுச்சு. உசுறு கட்டாயிடுச்சே, கட்டாயிடுச்சே. நீங்கள் உடம்பை வளர்த்தி கொடுத்துட்டீங்களே. இப்போ புதுசாக ஒருத்தன் குடித்தானே வந்து வந்துட்டான். நீ ஊடு கட்டி கொடுத்துட்ட. ஊடு நீ கட்டிட்ட, குடி ஒருத்தன் வந்துட்டான். அதான் வருது. அதெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கெல்லாம் வேறு. அதுக்கெல்லாம் நடத்தினா 2 நாள் பயிற்சி எடுத்தாலும் முடியாது. பேய் அதுதான் நாயே பேயை சுற்றுறதுனால இப்படி தான் மன சொல்லிகிட்டு இருக்கிறேன். சுற்றுனேன் எப்படி சுற்றினாலும் அந்த பேயோடு தான் பிறப்பு எடுக்கும். பிறந்த ராக்காசி மாதிரி பிறந்திருக்கு சொல்கிறாங்கல்ல. பேய்னா வெளியே பேய் சுற்றிக்கிட்டு இருக்கிறதில்ல. பேய் மாதிரி குணம் பிடிச்சி பேய் மாதிரி கத்துறான்னு நான் தான் சொல்கிறேன். அதனால் அந்த அன்னைக்கு நிறைவடைய அந்த மூச்சுக்கு 16. சில பேர் 40 கும்பிடுவாங்க. அந்த 40 நாள் கழித்து தான் உயிர் வெளிப்படும். இங்கே தலை புடைக்கும். 40வது நாள் தான் குழந்தை சிரிக்கும். 6 வாரம் 6வது வாரம் தான் குழந்தை சிரிக்கும். பிறந்த குழந்தை அது வரைக்கும் சிரிக்காது. தங்கத்தையே காமிச்சாலும் சிரிக்காது. அப்பனை பார்த்தாலும் சிரிக்கும். அது எல்லாம் ஒன்று தான். அதுக்கு அப்பா அம்மா யாரை பார்த்தாலும் அது பாட்டுக்கு மண்ணு மாதிரி தான் கிடக்கும். 6வது வாரத்தில் 40வது நாள் என்ன குழந்தை பிறந்தா இப்போ ஞாபகம் வச்சு மறுபடியும் நான் சொன்னதுக்கப்புறம் பாருங்கள். 6வது வாரத்தில் 40 நாள் முடிஞ்சு 41வது நாள் வாயை கரெக்டாக சிரிக்கும். இப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கும். டே குழந்தை சிரிக்குதும்பீங்க. 40 அங்கே உச்சி புடைச்சிக்கிட்டு இருக்குவார். அது புடைக்கிறது டைமாக இருந்துச்சு. அப்போ வந்து இறைவனுடைய புத்தி போய் மனசு புத்திக்கு புறப்படுது. அது அன்ன வரைக்கும் அது குழந்தை இறைவனுடைய குழந்தை இருந்தது. மனசு தன்மைக்கு மாறுது. அது மாதிரி 4 பேர் கொண்டாடுவாங்க. அதனால் முக்தி எடுக்கிறதுலாம் உன் மனசு தான். மரணமில்லா பெருவாழ்வு பெறுவது மனம் எங்கே வைக்கிறையோ. அதனால தான் அந்த காலத்தில் எதுவுமே தெரிஞ்சு காட்டியும் கூட பரவாயில்ல. சிவனடியார்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா திருவாசகத்தை கொடுத்துருவாங்க. இதை படிச்சுக்கிட்டே இரு. வயசான காலத்தில் படிக்க தெரியாதவங்களாக இருந்தால் செல்வந்தராக இருந்தால் படுத்திருந்தா 10 பேர்த்த கூப்பிட்டு பணம் கொடுத்தாவது ஓத சொல்லுவாங்க. ஓதுவாரர்கள் கூப்பிட்டாது பாட்டு படிக்க சொல்லுவாங்க. அவங்க ராமாயணம் படிக்க சொல்லுவாங்க. அங்கே ராமாயணம் படிச்சுட்டு இருப்பாங்க பெருமாள் கும்பிட்றவங்க அடிசானங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சத்தத்தோடு போகட்டுமேன்னு. அதில் தெரிஞ்சு அறிஞ்சு போகிறதுன்னு அவ்வளோ சாமானியம் முடியாது. பல நாள் கஷ்டப்படணும். பல கிளாஸ் கேட்கணும். வாரம் தவறாத சத்தியங்கத்துக்கு போகணும். வாரம் தவறாத 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா தான் நம்ம முன்னேற முடியும் ஒழியோ இல்லைன்னா வந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியாது. வெறுமனையே தவம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். இந்த சந்தேகத்துக்கு வந்து சச்சங்கத்தோடு கலந்து இப்போ அம்மா கேட்டாங்க பாரு, இந்த மாதிரி சந்தேகத்தை கேட்டு தெளிவுபட்டுக்கிட்டிங்களா தான்
இல்லைன்னா அங்கேயும் அதை வச்சாங்க, இதே இங்கே வச்சாங்க, இதே இங்கே பிடிச்சி இவரே இப்படி அடக்கம் பண்ணார், அவரே அப்படி அடக்கம் பண்ணுறாங்கன்னு பல குழப்பம் வரும். அவங்க என்ன, நீ எல்லாம் இந்த உலகத்தில் 1 கோடி பேர் 1 கோடி விதமாக வாழ்கிறான். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரியே வீடு அத்தனை வீடு இருக்குது. ஆனால் ஆண் பெண்ணுங்கிறது உண்மை தானே. வீடு வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் ஆண் பெண்ணு தான் உண்மை. அப்போ எந்த மாதிரி அடக்கம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இங்கே மண்ணுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அது எப்படி போட்டேன்னு உட்கார வச்சு என்ன போட்டேன்னுங்கிற என்ன உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்லிட்டு போனீங்க? இப்போ ரமணர் என்ன சொல்லிட்டு போனார்? ரமணர் யாரும் பார்க்கல, இப்போ பார்க்கல, 150 வருஷம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு. இப்போ அவரை பற்றி அவர் ரமணர் இருக்கிறாருங்கிறது என்ன சொல்லுது? அவருடைய புஸ்தகம் சொல்லுது, அவருடைய அறிவு சொல்லுது. புரியுதா? வேதாத்திரி மகரிஷி இருந்தார் பிள்ளை. இப்போ வர்றவங்களுக்கு வேதாத்திரி பற்றி எப்படி தெரியும்? அவருடைய புஸ்தகம் சொல்லுது. அந்த காலத்தில் பூரா புஸ்தகமாக இருந்தது. இந்த காலத்தில் வான்காந்தத்தில் போட்டுடுறோம். அவ்வளோ பெரிய குருநாதராருன்னா வான்காந்தமும் யூடியூப்பும் தான். இப்போ நானே இருக்கிற யூடியூப் பார்த்தா நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ நான் பேசுனது யூடியூப். நாளைக்கே நான் இல்லைன்னா கூட 100கணக்கான யூடியூப் பேசியிருக்கிறேன். இது நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆஹா ஐயா அதை சொல்லியிருக்கிறாரே அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு வருமில்ல. அப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்குற போது வாழ்ந்து அப்புறம் நான் அதை பார்க்குறவோ என்னை பற்றி பேசுனீங்களாவே நான் சாவலின்னு தான் அர்த்தம். என்னை பற்றி பேசுனீங்களாவே பேசிக்கிட்டு சாவலின்னு தான் அர்த்தம். அதுதான் நம்மளுடைய இறப்புக்கு அப்புறமும் 4 பேர் நம்மளை பற்றி நினைக்கணும், பேசணும். அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போகணும். இதுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு 100 கோடி ரூபா செஞ்சுட்டு போனாலும் 16 கும்பிட்டு தண்ணி போட்டாவை தூக்கி தூர போட்டுருவாங்க. 101வது கோடி சம்பாதிக்கலையே. 10 வீடு வாங்கினா கரெக்டு, அந்த கடைசி வீடு கார்னர் வீடாக போயிடுச்சு. அதையும் வாங்கியிருந்தானா தொல்லையில். இந்த ஆள் வாங்கி சிக்கல் கொண்டா விட்டு போயிட்டானே. 10 வீட்டை கட்டி 16வது வீட்டில் போடை கொண்டாந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்காரன் கொடுக்கலின்ட்டான். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது தலையால் அடிச்சுக்கிட்டு அதை வாங்கி எங்கள் அப்பங்கிட்ட சொல்ல கேட்கவே இல்லை. எங்கள் அம்மாக்கிட்டையும் சொன்னேன் வாங்க சொல்லுன்னு. அந்த ஒன்றை வாங்கியிருந்தானா இந்த வீதி கார்னர் அந்த வீதி கார்னர் நம்மளுதான் இருக்கும். இப்போ அந்த ஒருத்தன் வந்து மாட்டிக்கிட்டான் பாரு. இதைத்தான் நினைக்கும் போலியோ 10 வீடு விட்டு போனேன்னு நினைக்காது. அதனால் பசங்க பிள்ளைங்களுக்கு மனைவி மக்களுக்கு சம்பாதிக்கிறது கடமை. அதை விட்டுட்டு அவங்கள நாசக்கேதி பண்ணுன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன். நான் இல்லை, நான் தான் பொதுவாக ஆம்பளைங்க. அவங்களுக்கு குறை வைக்கக்கூடாது. ஆனால் அவங்களே முக்தி நமக்கு தரமாட்டாங்க, பைசாவுக்கு உதவ மாட்டாங்க. அவங்க பசங்க பிள்ளைங்க மனைவி மக்கள் முக்திக்கு 10 பைசாவுக்கு உதவ மாட்டாங்க. ஆனால் அவங்க கடமையை நம்ம செஞ்சிடணும். அவங்க கடமை செஞ்சுட்டு அவங்களுக்கு குறையில்ல. அவங்களுக்கு 1000 தேவைப்படலாம், உலகமே கூட தேவைப்படும். நாம் பொறுப்பாளி இல்லை. அவங்க நார்மலாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டா நீங்கள் எங்கே போனாலும் உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் பிரம்ம ஜீவ ஐக்கிய முக்தி ஆகிறதுக்கு சமுதாயத்திலேருந்து குடும்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விடுவிச்சுக்கிட்டு போய் கடைசியில் சரணாகதி அடைஞ்சிடணும். சரணாகதி அடைகிற போது தியானம்னு என்ன? தர்மங்கிறது வேறு. தர்மங்கிறது தினசரி பண்ணுறது தர்மம். டெய்லியும் ஜோராக்கி போகிறார். தர்ம சத்திரம் வச்சுருக்காங்களாம், தான சத்திரம் வச்சுருக்கிறான்னு யாராவது சொல்கிறாங்களா? தர்மசாலை வச்சுருக்கிறாங்களாம், தர்ம சத்திரம் வச்சுருக்காங்க. தர்மங்கிறது தினம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தியானங்கிறது இப்போ நீங்கள் தியானம்னா நீங்கள் உடல் பொருள் ஆவி சர்க்குருநாதரனுக்கு சரணம் பண்ணிட்டீங்க. அவங்ககிட்ட தியானம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்பு என்ன? அப்புறம் சிவன் ஏது, நீங்கள் சவம் ஏது? 2 ஒன்று தானே. இப்போ தியானம்னா நீங்கள் வந்து தர்மம் பண்ணலை, தானம் பண்ணிட்டீங்க. தானம் பண்ணிட்டு தவம் பண்ணுறீங்க. நீங்கள் உசுரை யாருக்கிட்ட தானம் பண்ணி எவன் கொடுத்தானோ அவங்ககிட்ட தானம் பண்ணிட்டீங்க. நீங்கள் உயிரை தியானம் பண்ணி தான் உபதேசம் வாங்கியிருக்கிறீங்க. உயிரை தானம் பண்ணிட்டீங்க. தானம் பண்ணதுக்கு தானம் கொடுத்தது கேட்பான அவனச்சு? தானம் பண்ணினது பொருள் நமக்கு வருமா? அதை மாதிரி நினச்சிக்கிட்டு தவம் பண்ணினா தான் இறைவன் வந்து உங்கள்கிட்ட ஒட்டுவான். ரைட்டுங்களா? அதுக்கு பேர் தான் சரணாகதி. கதினா காற்று, கதினா காற்று, சரணம்னா காற்றுக்கிட்ட சரணாயிரணும். வேற எங்கேயாவது உருவத்தை நினச்சிக்கிட்டு போயிடக்கூடாது. கடவுள் உருவத்தை நினச்சிட்டு அதை நினச்சிக்கிட்டு போயிடக்கூடாது. காற்றோட காற்றா கலந்துடணும். கதி என்றால் காற்று, காற்றுக்கிட்ட சரணாகதி ஆகணும். அதனால தான் வெளிக்காற்றை நிறுத்தி உள்காற்றை பிடிச்சிங்க பார்த்தீங்களா? உள் சுவாசம் ஏறி இறக்குனீங்கள, அந்த ஏற்றி இறக்குனீங்கள, அதை ஏற்றி இறக்கிட்டு அதோடவே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதோடவே நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அதுதான் நற்கதிக்கு போகிறது. இந்த மூக்குலேயே போயிட்டு புஷ்டு விட்டால் இது அதோகதி. நற்கதிக்கு போகாது. இது அதோகதிக்கு பயிற்சியில் எடுக்க வேண்டியதில்லை. அது தியானம் கற்றுக்க வேண்டிய அதோகதி. தானே ஆயுஷ்காலம் வந்து அதோகதியாக போயிடுறான். அதோகதியாக போகிறவனுக்கு இதுக்கு பயிற்சி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால் நற்கதி போகிறதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம். அதனால் பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அது எல்லா வகையிலையும் வழிகாட்டும். என்னெல்ல சித்தர் இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை நினச்சி தியானம் பண்ணுங்கள். எந்த உருவத்தையும்
எந்த சிலை வணக்கமோ அல்லது வெளியே இருக்கிற அந்த குருமார்கள், எத்தனையோ குருமார்கள் சொல்கிறாங்களே, அதனால் உடல் எந்த விதமான உடல், அது வந்து சிலை வணக்கமாக இருந்தாலும், கோயில் சிலைகளாக இருந்தாலும், அல்லது சொல்லிக் கொடுக்குற குருமார்களில் எத்தனையோ புஸ்தகம் படிச்சிருப்பீங்க, அந்த குருமார்கள் எந்த உருவமும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. உங்களுடைய உணர்வு அந்த இடம் எந்த இடத்துல காட்டி கொடுத்தனோ அந்த காட்டி கொடுக்குறதுல அந்த உணர்வு துடிப்பு கூறுற மாதிரி, ஊசுகிற மாதிரி, அல்லது சத்த நாத ஒளி கேட்குற மாதிரி, பல மாதத்துக்கு அப்புறம் நாத ஒளி கேட்கும். அங்கே வந்து ஜோதி எறிகிறது, மின்னல். பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் முழுவதும் மஞ்சள் நிறத்தில் எப்படி இருந்தால் இருக்குமோ, மஞ்சள் நிறமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாதக்கணக்கு ஆகும். அது பாவப்பதிவு பொறுத்து. இதுதான் உங்களுக்கு நினைக்க வரும். நாதமும் ஜோதி. நாதம்னா சத்தம், ஜோதினா ஒளி. இந்த ரெண்டு தான் உங்களுக்கு தெரியணும். மற்றது எந்த உருவமும் தெரியக்கூடாது. எந்த எப்பேற்பட்ட குருமார்களாக இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு நிற்கக்கூடாது. நின்னா அவங்களோட தான் உங்கள் மனசு நிற்கும். அவங்க எந்த ஆசிரமத்தில் இருக்காங்களோ அந்த ஆசிரமத்துக்குள்ளே அவங்க மனசு இருக்கும். அவங்க மேலே போன இடத்துக்கு நாம் போகணும்னா அவங்களையும் நினைக்கக்கூடாது. இது ராமகிருஷ்ணருக்கு அவருடைய குருநாதர் சொன்னது. நீ எல்லாத்தையும் மறந்துடணும், என்னையும் மறந்துடணும், அருவம் மட்டும் உனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னார் ராமகிருஷ்ணருக்கு அவர் குருநாதர். அப்போ அருவம் மட்டும் சுத்த வெளி ஸ்பேஸ், அருவத்தை நினச்சி அதை நம்ம அருவத்தானம் பண்ணுறோம். அருவத்தை மட்டும் நினைக்கிறவங்க தான் அங்கே போகணும். எந்த ரூபமும் நமக்கு சொல்லி கொடுத்தவங்க முன்னாடி கற்றுக்கிட்டு இன்றைக்கி நமக்கு சொல்லித்தராங்க. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு 10 பேர் சொல்லித்தரீங்க. இதில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்? இன்றைக்கி இருக்கிற குழந்தை எந்த வாத்தியார்கிட்ட படிக்குதா, அதே வாத்தியாருக்கு பையனுக்கு இந்த குழந்தை படித்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த வாத்தியார் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை சொல்லித்தரப்போகுது. அதனால் இதில் வந்து குரு சீடர்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே இறைவனுடைய குழந்தைங்க. இறைவன் அருவமாக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நினச்சி தவம் பண்ணுறோம். அருவத்தை நினச்சி தான் நம்ம தவம் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல எந்த ரூபத்துக்கு வேலை கிடையாது. அதை நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள், வாழ்வாங்கு வாழலாம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த தெய்வீக சிந்தனையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.